कूजन्तं राम रामे मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं नयामि परं गतिम् यत्पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायण महामालार्तं वन्दे नीलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घसिन्धोः सलिलं यशोकवन्यं जनकात्मजायाः अधाय देनैह तताह लङ्कां नमामि तं प्राञ्जलिरञ्जनेयम् अञ्जनेयमतिपाटलाननं काञ्चनात्रिकमनीय विग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि भवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् अश्ववारि परिपूर्णलोचनं मारुतिं नमत रक्षसन्तहं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेदसादाशीत् साक्षात् रामायणात्मना तदुपदकसमाससंधियोऽहं सममधुरोपणदत्तवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वदं निशामयत्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचर विनाशहरं नमामि वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तम् भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् पितामहस्यापि पितामहाय प्राचेदसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलम् गच्छता मातुलकुलं भरतेन तदा अनगः शत्रुघ्नो नित्यशत्रुघ्नः नीतः प्रीति पुरस्कृतः என்பது ஸ்ரீராமாயணத்திலே அயோத்தியா காண்டத்திலே முதல் சர்க்கத்திலே இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம். அத்தியாச்சரியமான ஸ்லோகம். பாகவத நிஷ்டையிலே ஊன்றி இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி இருக்க வேண்டும், பாகவதர்கள் விஷயத்திலே தன்னை எப்படி பாவிக்க வேண்டும் என்பதை சத்ருக்னாழ்வான் அனுஷ்டித்து காட்டியதை எடுத்து காட்டக்கூடிய ஸ்லோகம். சத்ருக்னாழ்வானைத்தான் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையிலே 15ஆம் பாசுரம் எல்லே இளங்கிளியே என்கிற பாசுரத்தின் மூலமாக எழுப்புகிறாள், உணர்த்துகிறாள். இவனுடைய தன்மை எப்படி இருக்கிறது, இப்பாசுரத்தினுடைய பிரபாவம் என்ன என்றால் பாகவதர்கள் விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டுவதுதான் இப்பாசுரத்துக்கு பெருமை. பகவத் விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டாள் சித்தஞ்சிறுகாலைக்கு வைக்கிறாள், 29ஆம் பாசுரத்துக்கு வைக்கிறாள். அந்த 29ஆம் பாசுரம் சித்தம் சிறுகாலேன்னு தொடங்கக்கூடிய பாசுரத்திலே எம்பெருமானிடத்துல எப்படி நடந்துக்கணும், என்னென்ன செய்ய வேண்டும், எதை பிரார்த்திக்க வேண்டும் இத்தியாதிகளை எல்லாம் அவ்விடத்திலே தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய அடியார்கள் அவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும் இத்தியாதிகளை எல்லாம் காட்டக்கூடிய பாசுரம் இந்த 15வது பாசுரம். இந்த பாசுரத்தை வெளியிடணுன்றதுக்காகத்தான் திருப்பாவையே அவதரித்ததுன்னு சொல்ல வேண்டும். என்ன, திருப்பாவை அவதரித்ததற்கே காரணம் பாகவதர்களுடைய பெருமையை எடுத்து காட்டுவதற்காக.
அவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ன்றதை காட்டுறதுக்காக. அதற்காகத்தான் ஆண்டாள் பரம பாகவதோத்தமர்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டு எம்பெருமான் சன்னதிக்கு செல்கிறாள். அவர்களிடத்திலே வார்த்தையாடி அவர்களையும் உணர்த்தி செல்கிறாள். பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்றுகிறாள். பாகவதர்கள் தான் எம்பெருமானை காட்டிலும் உயர்ந்தவர்கள் காட்ட பிறந்தது வேதமனைத்துக்கும் வித்தான கோத தமிழ். ஆகையாலே அந்த பாகவத சேஷத்துவம் பாகவதர்களுடைய பெருமையை காட்டுவதற்கே உயிரான பாசுரம் இந்த 15வது பாசுரம். அதனாலே இந்த திருப்பாவை தான், இந்த 15ஆம் பாசுரம் தான் திருப்பாவைக்கே உயிர் என்று காட்டினார்கள் நம்முடைய பூர்வர்கள். இப்படி என்ன இந்த பாசுரத்திலே காட்டினாள் ஆண்டாள் என்றால், நானேதாக நாஜிடுக, இந்த ஒரு பதத்தில பல அர்த்தங்களை பொதித்து வைத்திருக்கிறாள் ஆண்டாள். அடியார்கள் அவர்கள் ஏதேனும் ஒரு குற்றத்தை ஏறிட்டார்கள், ஒருத்தன் மேலே இந்த குற்றம் இருக்கிறது, நீ இந்த குற்றத்தை செய்திருக்கிறாய்ன்னு சொன்னா, ஆம் செய்திருக்கிறேன், அப்படியே ஆட்டும் நான் பண்ணியிருக்கேன் என்று தெரிவிக்க வேண்டும் ஒரு தன். அப்படி தெரிவிக்கக்கூடியவன் தான் எந்த பாகவதோத்தமன் என்று காட்டுகிறான். இது யார் விஷயத்திலே சொல்ல வேண்டும் என்றால் பாகவதர்கள் விஷயத்திலே சொல்ல வேண்டும். பாகவதர்கள் ஏதேனும் குற்றம் சொல்லும் போது அதற்கு கடவன் நான் சொல்ல வேண்டும். இப்படி யாராலே சொல்ல முடியும் என்றால் பாகவதர்கள் முன்னிலையிலே தன்னை ஒரு பொருளாக மதிக்காதவன் இருக்கானே, அப்படிப்பட்டவனால்தான் சொல்ல முடியும். பாகவதர்களுக்கு நாம் அடிமை, அவர்களுடைய திருவடியின் கீழே இருக்கக்கூடியவர்கள் நாம் என்கிற நினைவு வெறும் மேலிருந்த வாரியா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அவர் ஏதாவது குற்றம் சொல்லும் போது இவர் என்ன பெருசா குற்றம் சொன்னார், என்னவோ இவருக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிற மாதிரி இவர் என்னவோ குற்றம் சொல்லிட்டே போறாரு என்று அவர் மேலே வெறுப்பு ஏற்படும், கோபம் ஏற்படும். இதே அவர் முன்னிலையிலே தன்னை ஒரு பொருளாகவே மதிக்கவில்லை, நான் ஒருத்தனை பார்க்கல என்று சொன்னால் அவர் எதை தெரிவித்தாலும் ஏற்றுக்கொள்வன் ஒரு அடியவன். அப்படித்தான் இருந்தான் ஸ்ரீ சத்ருக்னாழ்வான். பரதாழ்வான் விஷயத்திலே தன்னை ஒரு பதார்த்தமாக பார்க்கவே இல்லை. தன்னை எப்படி பார்த்தான்னா அச்சேதனத்தை போலே பார்த்தான். அதைத்தான் அந்த ஸ்லோகம் விவரிக்கிறது. நேற்றைய தினம் தெரிவித்தோம், அனுபவித்தோம். இந்த கோட்டியிலே சுருக்கமாக நினைவூட்டுகிறேன். கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனகா என்று, கச்சதா என்று புறப்பட்டு நின்ற பரதன், புறப்பட்டு நின்ற காலத்திலே இவனும் கூட புறப்பட்டு நின்றான் சத்ருக்னாழ்வானும். ததா அதே சமயத்திலே புறப்பட்டு நின்றான். இவனுக்குன்னு தனியா ஒரு சமயம் பார்க்கவில்லை. ராஜகுமாரர்களுக்கு தனியா சமயம் பார்க்குமா போலே இவனுக்குன்னு தனியா நாள் பார்க்கவில்லை, முகூர்த்தம் பார்க்கவில்லை. இவனை தனியா ஒரு வியக்தியாவே பார்க்கல, தனியா பிரித்து பார்க்கவில்லை. ஆஹா, பரதன் முன்னிலையிலே இவனுக்கு அகங்கார லவலேசமும் இல்லை. அதே போல் கச்சதா என்ற அவன் புறப்பட்டான், புறப்பட்டபடியாலே இவனும் புறப்பட்டான். அவன் புறப்படுறானே, அவனைத்தானே தகப்பனார் தாயார் அனுப்பி, இப்ப நாம எதுக்கு புறப்படணும்? அவன் போனான்னா நமக்கு என்ன காரியம்? அல்லது நம்முடைய தகப்பனார் தாயார்கிட்ட அனுமதி பெற வேண்டாமா என்று நினைக்கவில்லை. அவன் புறப்பட்டான் என்றவாலே இவனும் புறப்பட்டான். இவனுக்குன்னு தனியா ஒண்ணு இல்லவே இல்லை. இவனுக்கு தனியா சில வஸ்துக்கள் ஏதாவது இருந்தால் அல்லவா, சரி அவன் புறப்படுறான், நாம போயிட்டு மனைவி கிட்ட எல்லாம் கொஞ்சம் கேட்போம், நாம போலாமா என்ன ஏது என்றெல்லாம் விசாரிப்போம், பிற்பாடு போலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணி. சரி இவனுக்குன்னு ஒரு பதார்த்தம் இருந்தால் அல்லவா இந்த கேள்விகள் எல்லாம் ஏற்படும். இவனுக்குன்னே ஒண்ணு இல்லை. அவன் எப்ப புறப்பட்டானோ இவனும் தன்னடையே புறப்பட்டான். அப்படி புறப்பட்டான். பரதே நததா அனகஹா. புறப்பட்டவன் யார் என்றால் அனகஹா. இந்த சத்ருக்னன்றவன் எப்படி இருக்கான் என்றால் அனகஹா என்று பாபமற்றவனாக இருக்கிறான். அகம் அகம்னா பாபம்னு அர்த்தம். பாபமற்றவனாக இருக்கிறான் இந்த சத்ருக்னாழ்வான் என்று காட்டினான். எது பாபம்? பாபம் பாபம்னா ராமபக்தியையே இவ்விடத்திலே பாபம் காட்டினார்கள். ராமபக்தி அது பரதனுக்கு கைங்கரியம் செய்வதற்கு தடையாக இருக்கிறது. தடையாக இருக்கிறபடியாலே அதுவே பாபம் என்று அற்புதமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பரமத்துக்கு போறதுக்கு புண்ணியமே பாபமா இருக்கும், அந்த புண்ணியத்தையும் இவ்விடத்திலே விட்டு செல்லுகிறானோ ஹம்த்வா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி என்று தெரிவித்தான் கண்ணபிரான். ஹம்த்வா சர்வ பாபேபியா, எல்லா பாபத்திலிருந்தும் விடுவித்தவனாக ஆக்குகிறேன், நீ கவலைப்படாதே அர்ஜுனான்னு சொன்னான். எல்லா பாபத்திலிருந்தும் விடுவிக்கிறேன் அப்படின்னா இப்ப புண்ணியத்திலிருந்து விடுவிக்க மாட்டானா சாமி? புண்ணியம் இங்கே இருக்குமா, பாபம் மட்டும் கழிச்சுடுவான், புண்ணியத்தோட இந்த லோகத்திலே இருப்பானா, சொர்க்கத்துல கொண்டு போய் வைப்பானா அப்படின்னா கிடையாது. பாபம் என்பதிலே புண்ணியமும் அடக்கம். இங்கு பாபம்னு சொல்லுது புண்ணியத்தையும் காட்டும். அந்த புண்ணியமும் உத்தேசிய விரோதியானபடியாலே, பரமபதம் உத்தேசியமாய் வைத்து அதற்கு விரோதியா இருந்தபடியாலே புண்ணியமும் தாஜ்யம்.
அதே போல இவ்விடத்திலே பரத கைங்கரியத்துக்கு விரோதியா இருந்தபடியாலே ராம பக்தியும் தியாஜ்யம். அதனாலே ராமபக்தியை பாபம்னு நினைக்கக்கூடியவன் இதுகிட்ட போகக்கூடாது என்ற அந்த பாபம் இல்லாதவன் இந்த சத்ருக்னன். சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா, நித்திய சத்ருக்னா, நித்திய சத்ருக்களா இருக்கக்கூடியவர்கள் பஞ்சேந்திரியங்கள். இந்த பஞ்சேந்திரியங்களை கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறான். ராமனிடத்திலே செல்லாதபடியா கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். ராமனிடத்துல ஈடுபாடு போயிடக்கூடாது, நெஞ்சு போயிடக்கூடாது. இந்த பஞ்சேந்திரியங்கள்லாம் அஸ்திதியா இருக்கணும். பெருமானுடைய அழகு இழுத்துன்னு போயிடும், போகக்கூடாது. போயிட்டா பரதனுக்கு யார் கைங்கரியம் பண்ணுவோம் என்கிற பரிவினாலே அவ்விடத்திலே நெஞ்சை செலுத்தாமல் இருக்கிறான். நித்திய சத்ருக்னஹா நீதஹா பிரீத்தி புரஸ்கிருதா. இவன் நீதஹா என்ற அழைத்து செல்லப்பட்டான். அச்சேதனத்தை போல அழைத்து செல்லப்பட்டான். உடை வாழ் இதெல்லாம் ராஜாக்கள் தூக்கின்னு போறா போல, லகேஜ் எடுத்துன்னு போறா போல துணி சேர்த்து கூட்டின்னு போட்டான். பிரீத்தி புரஸ்கிருதா, பிரீத்தியானது அது பிடரியை பிடித்து தள்ள பிரீத்தியினாலே சென்றானே தவிர கடனே போனமே போலன்னா எல்லாரும் ஏதாவது வெய்வாளே திட்டுவாளே அப்படின்றதுக்காக போல, அல்லது சாஸ்திரம் சொல்லியிருக்கு நான் போனார்னா கூட போய் கைங்கரியம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லணும், அதுக்காக போகணும் என்று நினைத்து போகவில்லை. பிரேமவசியனாய் சென்றான். அவ்விடத்துல போனா எல்லா கைங்கரியமும் நாமே பண்ணலாம் என்று பிரேமத்தின் அடியாக சென்றான். பிரீத்தி புரஸ்கிருதா என்று இருக்கக்கூடியதுதான் அற்புதமான ஸ்லோகம். ஆக பரதாழ்வான் முன்னிலையிலே தன்னை ஒரு பதார்த்தமாகவே பார்க்காதவன் இந்த சத்ருக்னாழ்வான். இப்படி கூட இருக்கலாமா சுவாமி? பரதாழ்வான் முன்னிலையில தன்னை பதார்த்தமா பார்க்கல, இதெல்லாம் சரி. ஆனால் ராம பக்தியை பாபம்னு நினைப்பது, ராமன் அவனிடத்திலே பிரீத்தி செய்யக்கூடிய இந்த இந்திரியங்களை சத்ருக்கள்னு நினைத்து அடக்கி வைப்பது, இது செய்ய தகுந்ததா? எம்பெருமானுக்கு இதனால வருத்தம் ஏற்படாதா? இந்த சத்ருக்குடன் இப்படி இருக்கானே, நம்ம ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேங்கிறானே, நம்ம இடத்துல நெஞ்சு வரவே மாட்டேங்கிறது என்று எம்பெருமானுக்கு வருத்தம் ஏற்படாதா? இது செய்ய தகுந்த காரியமா என்றால் உடைய பூர்வர்கள் காட்டினார்கள், இதுதான் செய்ய தகுந்த காரியம். ஏன் அப்படின்னா இதுவும் கைங்கரியத்திலே சேரும். கைங்கரியம்னா என்ன? பகவன் உல்லாசகரமான வியாபாரம் கைங்கரியம். எம்பெருமானுக்கு எது முகத்திலே உல்லாசத்தை கொடுக்கிறதோ, ஆனந்தத்தை கொடுக்கிறதோ அதுதான் கைங்கரியம். எம்பெருமானுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, ஐயோ எல்லாரும் நமக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளே, நம்ம அடியவர்களுக்கு யார் கைங்கரியம் பண்ணுவா? அடியவர்களை யாராவது பாத்துக்க வேண்டாமா? பரதனுக்கு எந்த குறையும் இல்லாமல் பாத்துக்க வேண்டாமா? யார் பண்ணுவா? அவன் உடனே அவனும் பாத்துக்க மாட்டான், எப்பொழுது நம்ம பத்தியே நினைச்சிட்டு இருப்பான். இருக்கும்போது யார் அவனை காக்க போகிறார்கள் எம்பெருமானுக்கு வருத்தம் ஏற்படுகிறது. வருத்தம் ஏற்படக்கூடிய காலத்திலே இந்த சத்ருக்னாழ்வான் போர்வார் என்ன பண்றா? எம்பெருமானை ஏறெடுத்தும் பார்ப்பது கிடையாது. பார்க்காமல் எம்பெருமானை பார்ப்பதே தோஷம் என்ற அந்த தோஷத்தை செய்யாமல் பரதன் விஷயத்திலேயே நெஞ்சை செலுத்துகிறார்கள். இப்படி இவர்கள் இருக்கிறபடியாலே பெருமானுக்கு ஆனந்தம் ஏற்படுது. பாடா வேலைப்பா, நம்மை பார்த்துக்கொள், நம்முடைய அடியவனை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தன் கிடைச்சுட்டான். மேல் நாம் துக்கப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், நம்முடைய அடியவனை இவன் பார்த்துக் கொள்வன் என்று இவன் எம்பெருமான் அவனிடத்திலே பக்தி செய்யாமல் இருப்பதே காரணமாக எம்பெருமான் சந்தோஷப்படும். அதனால இவன் பக்தி பண்ணாமல் இருக்கானே எம்பெருமானுக்கு, எம்பெருமானிடத்திலே பக்தி செய்வதை பாபமா நினைக்கிறானே, அதுவே கைங்கரியம். ஏன் அப்படின்னா இவன் பாபமாக நினைப்பது பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக. நாமும் எம்பெருமானுக்கு பக்தி பண்றது அது பாப்பம்னு சொல்லிட்டா எதுக்கு நம்ம பாப்பத்தை சேகரிச்சுட்டு போரும் போரும் இப்படி திருவேங்கடத்தை பார்ப்போம், ஏதாவது நல்லா சுகமா காட்டுறான் அப்படி புண்ணியத்தை சேகரிச்சுன்னு போவோம் அப்படின்னு போயிடக்கூடாது. பாபம்ன்றது எதுக்காக? அதை பாபம் என்று தள்ளி அடியவனுக்கு அடிமை செய்ய வேண்டும், அது உயர்ந்ததே தவிர அதையும் ஒரேடியா தள்ளிட்டோம் கடைசியில ஒரேடியா பாபத்துல போனா அப்ப நல்லா பாபம் தான் வரும். இப்ப எம்பெருமான் வருத்தம் தான் படுறேன் தவிர பெருமாள் சொல்லியிருக்கார், சுவாமி சொல்லியிருக்கார், பெருமான் இடத்திலே பக்தி செய்யாமல் இருந்தால் பெருமான் சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால பக்தி செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். பக்தி செய்யாமல் இருப்பதுன்னா அது அடியாருக்கு அடிமை செய்வதற்காக இருக்க வேண்டும். அப்பொழுது எம்பெருமான் மிகுந்த ஆனந்தப்படுகிறான். இப்படி ஆனந்தப்படும்படியாக கைக்கரியம் செய்தவன் பரதனுக்கு ஸ்ரீ சத்ருக்னாழ்வான். அது பரதனுடைய குணத்தை காட்டுகிறது. அனகா நித்திய சத்ருக்னஹா, ரெண்டு வார்த்தை தெரிவித்தார் இடத்துல. அனகான்னு சொன்னார், நித்திய சத்ருக்னஹான்னு சொன்னார். ரெண்டு ஒரே மாதிரி இருக்கே சொன்ன. பாபத்தம் இல்லாதவன், பாபத்தை போக்கக்கூடியவன். சத்ருக்கள் நித்திய சத்ருக்களான இந்திரியங்கள் அவர்களை ஜெயித்தவர்கள் சொன்னார். முதல் விஷயம் அது ராமபக்தி செய்யாதவன். இரண்டாவது விஷயம் ராமனிடத்திலே இந்திரியங்களை செலுத்தாதவன் தெரிவித்தார். இதனால என்ன காட்டப்பட்டது என்றால் பரதனுடைய பாவன போக்யத்துவங்கள் காட்டப்பட்டது. அதற்காக ரெண்டு பதங்கள் இடுகிறார். பாவனத்துவம் பாவனத்துவம் தான் பரிசுத்தமா இருக்கக்கூடிய தன்மை, அதற்கு பாவனத்துவம்னு பேர். போக்யத்துவம்னா இனிமையாக இருக்கக்கூடியது, அதற்கு போக்யத்துவம்னு பேர்.
பரதாழ்வான் எப்படி இருக்கிறான்னா பாவனத்துவத்தோட கூடியிருக்கிறான். அவனுக்கு என்ன பரிசுத்தி? ராமபக்தியாகிற பாபம் அது இவனுக்கு வராதபடியாக தடுக்கிறான். தன்னுடைய குணங்களை காட்டுகிறபடியாலே இவனுக்கு என்ன ஏற்படுறதுன்னா ராமனிடத்துல பக்தியே வரமாட்டேங்குது. ராமபக்தி ஆகிற பாபம் வராதபடியாக தடுக்கிறபடியாலே பரிசுத்தனாக்கக்கூடிய தன்மை ஸ்ரீ பரதாழ்வானுக்கு இருக்கிறது. அதே போல் ராம சௌந்தரியத்தை காட்டிலும் இவனுடைய சௌந்தரியமோ குணங்களோ பரம போக்கியமா இருக்கு. ஏதோ பாவனத்துவம் பக்தி வராமல் இவன் குணத்தாலே வசிக்கிறான்றது மட்டும் ஒன்று. போக்கிய பூத்தனாக இருக்கிறான். பரதனுக்கு கைங்கரியம் பண்றது இன்னும் போக்கியமா இருக்கு. அதைத்தான் நித்திய சத்ருக்னஹா பதம் காட்டுகிறது. பஞ்சேந்திரங்கள் ராமன் விஷயத்துல போகாத பரதன் விஷயத்துல போறது. ஏன்? பரதன் பரம போக்கியமா இருக்கான், ராமனை காட்டிலும் போக்கியமா இருக்கான். அதனாலே இவன் விஷயத்திலே செல்கிறது. அதனாலே பாவன போக்கியத்துவங்களோட கூடியிருக்கிறார்கள் பாகவதோத்தமர்கள். பரதன் இவ்விடத்திலே காட்டினது பாகவதோத்தமர்களை காட்டுகிறது. எப்படி இருக்கா அப்படின்னா பாவன போக்கியத்துவங்களோட கூடியிருக்கா. அவளை அனுபவிப்பதே பரம போக்கியமா இருக்கு. ஆனா எம்பெருமானை அனுபவிப்பதை காட்டிலும் பாகவதர்களை அனுவர்த்திப்பதுதான் மிகவும் சிறந்தது. அதுவே பரம புருஷார்த்தம். பாகவத சேஷத்துவமே பகவத் சேஷத்தனுடைய காஷ்டை எல்ல நிலமாக இருக்கக்கூடியது. பெருமானுக்கு ஒருத்தன் அடிமை என்று சொன்னான்னா அது ததிய சேஷத்துவம் அளவும் போய் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் எம்பெருமானுக்கு அடிமைன்னு சொல்ல முடியுமே தவிர இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. கடைசி வரைக்கும் போய் நிற்கணும். இதே போல மீனா சுத்தமான ஒரு திருஷ்டாந்தம் காட்டினார்கள் நம்முடைய பூர்வர்கள். ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டை ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு விற்கிறான். வித்தவார அவன் வாங்குறான். அவன் வாங்கி அந்த வீட்டை மறுபடியும் இன்னொருத்தனுக்கு விற்கிறான். இத்தனுக்கு இப்படி மாறிட்டே இருக்கு. அந்த வீடானது 20 கை மாறிடுது. கடைசியா வீடு ஒருத்தனுக்கு மாறுறது, இன்னொருத்தனுக்கு மாறுறது, இப்படி மாறி மாறி 20 கை மாறிடுது. இதனாலே என்ன தெரிந்தது கேட்டார்கள் பூர்வர்கள். என்ன தெரியல சுவாமி, வீடு நல்ல பார்ஷான இடத்துல இருக்கு போல இருக்கு, ஆனா வீடு நன்னா இருக்கு போல இருக்கு, நன்னா வித்து போறது. அது அர்த்தம் அல்ல. என்ன தெரியுதுன்னா முதல்ல ஒருத்தன் வித்தானே அவனுக்கு இந்த வீட்டின் மேல முழு உரிமை இருக்கு, அசைக்க முடியாத உரிமை இருக்கு அப்படின்றது தெரியுது. ஏன் எப்படி தெரியுது அப்படின்னா அவனுக்கு இந்த வீட்டின் மேல முழு உரிமை. நன்னா பேப்பர்லாம் நன்னா ஸ்ட்ராங்கா இருந்து, டாக்குமெண்ட் எல்லாம் நன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு தெரிவிக்கிறார்களே, அதே போல பத்திரங்கள்லாம் நன்னா திருடமாக இவன் தான் இந்த வீட்டின் உரிமையாளர் அப்படின்னு சொல்லியிருந்தால்தான் இவ்வளவு தடவை 20 தடவை வீடு கைமாறுறது. 20 தடவை மாறக்கூடிய காலத்திலே ஒரு இடத்துல கூட தடைபடாமல் இருக்கு. இல்லைன்னா எங்கேயாவது ஒருத்தன் விற்கக்கூடிய காலத்துல என்ன ஆகும்? முதல்ல ஒருத்தன் வச்சுட்டு இருந்தானே அவனுடைய பேப்பர் எல்லாம் கொடு அப்படின்னு கேட்பான். கேட்டதெல்லாம் வாங்கினான்னா ஓ இவனுக்கு ஏதோ இதுல ஏதோ வில்லங்கம் இருக்கு போல இருக்கேன்னா, இந்த சொத்துல ஏதோ வில்லங்கம் இருக்கு போல இருக்கு, ஏதோ இவனுக்கு மொழி உரிமை இல்லாத மாதிரி தெரியறது, ஏதோ அண்ணா தம்பி பேரெல்லாம் சேர்த்து போட்டுட்டு அவ கையெழுத்து போடாது ஏதோ வித்துட்டா, ஏதோ சரியில்லை, வேண்டாம் வேண்டாம் எனக்கு இந்த வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். வீட்டை வாங்க மாட்டான். எங்கேயோ நடுவுல ஒரு இடத்துல தடைப்பட்டுடும், வீடானது வித்து போகாது. 20 கை மாறிடுதுன்னு சொன்னா எல்லாரும் அந்த முதல்ல இருக்கக்கூடியவனுக்கு உரிமை சரியா இருக்கான்னு பார்க்கிறான். பார்க்கிறபடியால என்ன ஏற்படுறது? 20 கை மாறின உடனே முதல்ல அவனுக்கு 20 பேரும் பார்த்திருக்கா, 20 பேராலும் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனாலே முதல்ல ஒருத்தன் வீடு வச்சுட்டு இருந்தாலே அவனுக்கு அந்த வீட்டின் மேலே முழு உரிமை இருக்கு அப்படின்றது தெரியாது. அதே போலத்தான் எம்பெருமானுக்கு அடிமை என்பது எப்பொழுது விளங்கும் தான் எம்பெருமானுக்கு அடிமையோடு நிற்காமல் அவனுடைய அடியவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்றான். அந்த அடியவன் அவனோட அடியவனுக்கு அடிமை, அவனோட அடியவனுக்கு அடிமை, அவனோட அடியவனுக்கு அடிமை, நீ கீழே வரைக்கும் சொல்லிட்டே போனா என்ன ஆகுது? கடைசி அடியவனுக்கு நான் அடிமை தெரிவித்தால் இதனாலே எம்பெருமானுக்கு நாம் அடிமை என்பது நன்னா திருடமானது. எம்பெருமானுடைய திருவடி ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் பாகவதர்கள். அவன் அடியார்க்கடிமை அடியார்க்கடிமை அடியார்க்கடிமைன்னு சொல்லிட்டு போனா இவ்வளவு அடியவர்கள் இவாளுக்கே அடிமைன்னு சொன்னா இப்ப எம்பெருமானுக்கு அடிமைன்றது சொல்லணும். அடியாருக்கு அடிமைன்னு சொல்லிட்டு அப்ப எம்பெருமானுக்கு அடிமைன்றது சொல்லவே வேண்டாமே, தன்னடையே தெரிகிறது அல்லவா? ஆனா எம்பெருமானுக்கு அடிமைன்றது நன்னா திருடமானது, உறுதியாருது. அதனாலே எம்பெருமானுக்கு அடிமை என்பது எல்லா நிலம்தான் அடியார்க்கடிமையாக இருப்பது. இது பிரதம பருவம் போலே பெருமானுக்கு அடிமைன்றது பரம பருவம் போலே பிரதம பருவம் போலே சரம பருவத்தை போல இருக்கக்கூடியது பாகவத சேஷத்வம். அப்படிப்பட்டதிலேதான் மூழ்கி இருந்தார்கள் மதுரகவியாழ்வார் என்ன, ஸ்ரீ வடுக நம்பி என்ன போல்வர். அதுலதான் மூழ்கி இருந்தா மதுரகவி ஆழ்வார். தெய்வம் மத்தறியேன் என்ற ஆழ்வாரை தவிர எந்த தெய்வமும் தெரியாது. எம்பெருமானே முன்னாடி வந்தால் அவனை செய்ய மாட்டேன், ஆழ்வாரை சேவித்தால் போறோம், அதற்கு மேல என்ன இருக்கு என்று கொண்டிருக்கிறார் ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் இடத்துல அற்புதமான ஒரு வித்தாந்த பிரசங்காத்து விண்ணப்பிக்கிறேன். ஆழ்வாரத்திலே நடக்கக்கூடிய உற்சவம் நம்மாழ்வாரினுடைய பிரம்மோற்சவத்திலே எல்லாரும் நவதிருப்பதி எம்பெருமான்களும் சுத்தி 9 திவதேசங்கள் 8 திவதேசங்கள் இருக்கு. ஆழ்வார்த்தன் நிறைய சுத்தி ஆழ்வார்த்தன் நிறைய சேர்த்து நவதிருப்பதி என்று தெரிவிப்பார்கள்.
8 திவதேசத்து எம்பெருமான்களும் ஆழ்வாருக்கு சேவை சாதிப்பதற்காக தங்கள் தங்கள் திவதேசத்தை விட்டு புறப்பட்டு எழுந்திருவார். இந்த ஊர்ல 5ஆம் திருநாள் வைகாசி பிரம்மோற்சவம், சுவாமி நம்மாழ்வாருடைய திரு அவதார உற்சவம். உற்சவத்துல 5ஆம் திருநாள் இன்னைக்கு எல்லாரும் எழுந்திருவோம். எல்லாரும் எழுந்தருளினா எல்லாரையும் சுவாமி நம்மாழ்வார் வரவேற்பார். மங்களாசாசனம் எல்லாம் பண்ணி எல்லோரையும் வரவேற்பார் சுவாமி நம்மாழ்வார். வரவேற்று ஆழ்வார் என்ன பண்ணுவார்னா எல்லாரையும் பிரதட்சணம் பண்ணுவார். எல்லா பெருமாள் கிட்ட இருந்து தாம் மாலை பிரசாதங்கள் என்ன, பரிவட்டங்கள் என்ன, இதெல்லாம் பெற்றுக்கும் எல்லா பெருமான்களையும் பிரதட்சணம் பண்ணுவார். பிரதட்சணம் பண்ணி நின்றுட்டே இருப்பார். கடைசியாக திருக்கோளூர் வைத்தமானது எம்பெருமான் அவர் மதுரகவி ஆழ்வாரோட எழுந்தருளக்கூடிய காலத்துல சுவாமி நம்மாழ்வார் திருக்கோளூர் வைத்தமானதி பெருமான பிரதட்சணம் பண்ணுவார். பண்ண உடனே வைத்தமானதி பெருமாள் அப்படி புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போயிடும். போன பிற்பாடு மதுரகவி ஆழ்வார் இவர் எல்லா எம்பெருமான்களையும் சேவித்து நிற்கிறாரே சுவாமி நம்மாழ்வார், அவருடைய பரிவட்டம் என்ன, மாலை பிரசாதம் என்ன, அதை மட்டும் பெற்றுக்கொண்டு அவரை மட்டும் பிரதட்சணம் பண்ணிட்டு கிளம்பி உள்ள போயிடும். மற்ற பெருமாள்லாம் செய்ய மாட்டார். 9 பேர் வந்துருக்காரு, அவள்லாம் செய்ய மாட்டார். அவரை மட்டும் பிரதட்சணம் பண்ணிட்டு உள்ள போயிடும். போயிட்டார்னா ராத்திரி அன்றைய தினம் ராத்திரி 9 எம்பெருமான்களுக்கும் ஆச்சரியமா கருட சேவை. எல்லாரும் கருட சேவையில் எழுவா. சுவாமி நம்மாழ்வார் ஹம்சவானத்துல எழுந்தருளி இருப்பார். வாசல்ல நின்று கொண்டு ஒவ்வொரு பெருமான்களும் வெளியில புறப்பட்டு எழுந்தருள எல்லாரையும் சேவிப்பார் சுவாமி நம்மாழ்வார். அப்படி சேவித்துக் கொண்டிருக்கிறாரே சுவாமி நம்மாழ்வார், அவரையே சேவிச்சுண்டு பக்கத்துல பரங்கி நாற்காலியிலே மதுரகவி ஆழ்வார் எழுந்தருளி இருப்பார். அவர் இந்த பெருமான்கள் 9 பெருமான்கள்லாம் செய்வாரான்னா இத்தனை கூட செய்ய மாட்டார். அவருக்கு என்னன்னா ஹம்சவானத்துல எழுதிருக்காரு சுவாமி நம்மாழ்வார், அவரை சேவிச்சா போடும். தேவு மத்தரியன் அவரையே சேவிச்சுட்டு இருப்பார். அதே போலத்தான் அடுத்த நாள் புறப்படக்கூடிய காலத்திலேயும் எல்லா பெருமான்களையும் ஆழ்வார் சேவித்து வழி அனுப்பி வைப்பார். மதுரை ஆழ்வார் கடைசியில ஆழ்வாரை மட்டும் ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு கிளம்பி. அதுதான் அவருக்கு வேண்டியது. அதுதான் பாகவத சேஷத்திலே ஊன்றி இருப்பது, சரம பருவ நிஷ்டையிலே இருப்பது. இதுதான் மதுரகவி நிலை என்று கொண்டாடுகிறார்கள் சுவாமி மணவாள மாமுனிகள். ஆத்தி பிரபந்தத்திலே கொண்டாடுகிறார். மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம் என்று மதுரவி சொற்படியே மதுரகவி சொல்லிருக்கிறதே அதன்படியே நிலையாக பெற்றோம். ஆச்சாரியரிடத்திலே பக்தி அதுவே ஊன்றி இருக்கும்படியாக, அதிலே ஊன்றி இருக்கும்படியாக ஆச்சாரியனிடத்திலே பிரேமம் கனத்திருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றோம் தெரிவிக்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். அதை போல இருந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். அதை போல இருந்தவன் தான் சத்ருகுண ஆழ்வார். அதை காட்ட வேண்டும் என்பதற்காகவே வந்து பிறந்தவர். பாவத சேஷப்தம் பார்த்தவர்களிடத்துல எப்படி நடந்துக்கணும்ன்றதை காட்டணுன்றதுக்காகவே வந்து பிறந்தார். அதை காட்டுகிறான். அப்படி காட்டின ஒருத்தனால்தான் நானேதான் ஆயிடுகான்னு சொல்ல முடியும். அதனாலே அவன் விஷயத்திலே இதை தெரிவிக்கிறாள் ஆண்டாள். அவனும் உள்ளிருந்து தெரிவித்தான், நானேதான் ஆயிடுகான், என் மேலதான் குற்றம் என்றால் வருகிறேன், சொல்லுங்க என்ன வேணும் சொல்லுங்க என்று கேட்கிறான். இதனாலே எம்பெருமான் அவனிடத்திலே பக்தி செய்யாமல் இருக்கிறபடியாலே எந்த குற்றமும் வராது. பெருமானுக்கு இதனாலே ஆனந்தம் தாண்டு ஆச்சரியமா எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். அப்படிப்பட்டவனை எதுக்காக எழுப்பிட்டு போறான்னா எம்பெருமானுக்கு இவனிடத்துல தான் ரொம்ப பிரீதி, அதனால எழுப்பிட்டு போறா. இவனும் ஆச்சாரியன் உகந்த தெய்வம் என்கிறபடியாலே எம்பெருமானை ஒரு தடவை பார்க்கணும். அர்த்தம் எம்பெருமானுக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்படுது. இருக்கிறபடியாலே இவனை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக வந்து சேருகிறார்கள். இவன் திருமாளிய வாசல்ல, வா சத்ருகுணாழ்வாரே, மக்கென்ன வேறுடையை, எனக்கு என்ன தனி சுயம்பாகமா தனியா படுத்துட்டு பாகவதரை பத்தியே நினைத்துக் கொண்டிருக்கிறீரே, வாரும் சேர்ந்து வாரும், எல்லாரும் சேர்ந்து அனுபவம் பண்ணலாம். இடத்துல எல்லாரும் பாகவதத்தை தான் பாகவதர்களுடைய குணங்களை பேசிக்கொண்டு பகவானிடத்திலே சென்று அவனை அனுபவிக்கலாம் தெரிவிக்கிறார். எல்லாரும் போந்தாரும். எல்லாரும் வந்துட்டாளா கேட்டான். எல்லாரும் வந்தாச்சு. எழுந்திருந்து வா, வல்லானை கொண்டான மாத்தாரை மாத்தளிக்க வல்லானை வல்லானை கொண்டான் வல்லானை வலிமிக்க ஆணை. வலிமிக்க யானைனா எது என்றால் கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு யானையை பத்தி பார்க்கிறோம். கொலையாபீட்டம்னு ஒரு பெரிய யானை இருக்கு. மார்கடா வருவி ஆனமாமலையின் மறுப்பினை கோடிருத்துருட்டி ஊர்கொள் தென்பாகன் உயிர் செகுத்தரங்கின் மல்லரை கொண்டு சூழ்பெறான் மேல் பொற்கடா அரசர் புறக்கிடாமான மீசை கஞ்சனை தகத்தா சீர்கொள் சித்தாயன் திருச்செங்குன்னூரில் திருச்சித்தாருங்கள் செல்சார்வே என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். மார்கடா வருவி ஆனமாமலை, பெரிய மலையைப் போலே ஒரு யானை இருந்தது கிருஷ்ணாவதாரத்திலே. அந்த யானையை முடித்தார். அது சாதாரண யானையோ என்று சொல்லும்படியாக ராமாவதாரத்திலே ஒரு வல்லானை இருந்தது. யாரது? கிருஷ்ணாவதாரத்திலேயாவது ஒரு யானை தான் நின்றிருந்தது கம்சனுடைய சேனையிலே. இவ்விடத்திலே 1000 யானை பலத்தோடே கூடியிருந்தாள் தாடகை. கீழே அவளை பத்தி அனுபவித்தோம். பிரம்மாவினுடைய வரத்தினாலே 1000 யானைகளுடைய பலம் இருந்தது. சாதாரணம் இல்ல, இதோ ஒரு யானையைத்தான் முடித்தான் கண்ணன். ஆனால் இவன் செய்த காரியத்தை பார்த்தாதான் வயிறு பிடிக்க வேண்டும் முடியாது. 12 வயசு, எவ்வளவு சிறிய பிராயம். அப்படிப்பட்ட பிராயத்திலே யானையை கொன்றானே. யானையைப் போலே பலமுடையவள், 1000 யானை பலமுடையவளான தாடகையை கொன்றானே. பயப்படும்படியா இருக்கு.
என்ன ஆச்சரியம், மத்த பேர் பயப்படுறது இருக்கட்டும்னா விஸ்வாமித்ர முனிவர் அவரே கலங்கினார். தாடகை ஓடி வந்தார். அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா கீழ்பாசுரத்தில் அனுபவித்தோம். அஹம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம், நானே அறிவேன். பெருசா வார்த்தையெல்லாம் பேசினார், டைலாக் எல்லாம் பேசினார். எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. புல்லும் வில்லும் கையுமான நீ அறிய மாட்டாய், புல்லும் கையுமான நான் அறிவேன். இவன் யாருன்னு எனக்கு தெரியும், இவன் தான் அறப்பெரியவன், எல்லாம் தெரியும் தெரியும்னு பேசிட்டே வந்த விஸ்வாமித்ர முனிவர் ராமன் லட்சுமணன் பக்கத்துல நின்று இருக்கா. சொல்லிட்டு வரார், யாராசமா அவனை கொண்டுலாம் இதெல்லாம் நீ யோசிக்காத, பெண் பிள்ளைன்னு யோசிக்காத, அவனை கொண்டு விடு அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து நிக்கிற. காலத்திலே வந்தாள் தாடகை, அதிவேகமாக ஓடி வந்தாள். பார்த்தாரோ இல்லையோ நடுங்கி போயிட்டார். விஸ்வாமித்திரருக்கு என்னாச்சுன்னா பயம் உண்டு. மங்களாசாசன தத்பரத்தை ராமனுக்கு என்ன ஆகுமோன்னு கலக்கம். 1000 யானை பலத்தோட வராளே, இவனுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று உடனே என்ன பண்ணார்னா ஹும் கிட்ட வராது என்று ஹுங்காரம் செய்தார். ஹுங்காரம் செய்தபடியால் அப்படி அவள் அகன்று சென்றாள். அவளால் கிட்ட வர முடியல. ஹுங்காரம் செய்து ராமனை பார்த்தால், பார்த்து மங்களாசாசனம் பண்ண, உனக்கு மங்களங்கள் ஏற்படட்டும், உனக்கு எந்த குறைவும் ஏற்படக்கூடாது, மங்களங்கள் ஏற்படட்டும் என்று ரிஷியே கலங்கி போய் மங்களம் பாட வேண்டும்படியாக எவன் அகம் வேத்மி என்று சொன்னானோ அவனே சர்வரக்ஷகன் இவன் தான் என்று அறிந்தவனே, இவனுக்கு ரக்ஷையான் நாம் இருக்கிறது, இவனை காப்பாற்ற வேண்டும் என்று கலங்கும்படியான வல்லானையாக வந்தான். அப்படிப்பட்ட பலத்தோடே கூடி வந்தாள் இந்த தாடகை. அப்படிப்பட்ட தாடகையை கொன்றானை, அவளை கொன்றான். தாடகையை கொன்னான் என்று காட்டுகிறது. விரோதி நிரசன சீலத்தை காட்டுகிறது. விரோதிகளை எல்லாம் போக்கிறான். வல்லானை கொண்டானை மாத்தாரை மாத்தளிக்க வல்லானை. அது மட்டுமல்ல, என்ன பண்றான்னா மாத்தார் என்று சத்ருக்கள், இந்த சத்ருக்களுடைய மாத்தளிக்க வல்லானை மாற்று என்றால் சாத்திரமம். அவர்களுடைய பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய துவேஷம், பெருமானை எதிர்க்கிறார்கள், பெருமான் நமக்கு எதிரி என்று கொண்டிருக்கிறார்களே, அந்த எண்ணம் இருக்கே, அந்த எண்ணத்தை அவர்களுடைய சாத்திரவத்தை அழிக்க வல்லானை, அதை போக்குகிறான் எம்பெருமான். சாத்திரவத்தை போக்குகிறான்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய எதிரிகளா இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இனிமேல் எம்பெருமானிடத்துல விரோதம் ஏற்படும்படியா பண்ணுகிறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கொன்னுடுறானே, அதுதான் சாத்திரவத்தை போக்குவது. ஒருத்தனுக்கு இன்னொருத்தர் இடத்துல எவ்வளவு நாள் விரோதம் இருக்கு என்றால் மரணம் ஏற்படும் வரையில் அல்லவா விரோதம் இருக்கிறது. ராட்சசன் ஒருவன் எம்பெருமானை விரோதிக்கிறான், சாஸ்திரம் கொண்டாடுகிறான் அப்படின்னா மரணம் ஏற்படுற வரைக்கும் தான் அவனே போயிட்டான்னா அப்புறம் எங்கேருந்து சாஸ்திரமோ எங்கேருந்து விரோதம், அதற்கு வழி அல்ல அல்லவா. அதனால எம்பெருமான் என்ன பண்றான், எவ்வளவு நாள்னா இவன் நம்மோட விரோதத்தை செய்து கொண்டு பாபத்தை சூழ்த்துண்டே போவான். வேண்டாம், இவர்கள் நம்மோடே கொண்டிருக்கக்கூடிய விரோதத்தை இவர்களோடையே போகும்படியா பண்ணிடுவோம். பெருமானும் காத்து பார்க்கிறான், ஒருவேளை மனம் திருந்துவாளோ வந்து நம் காலில் விடுவாள், அதற்குத்தான் சமுத்திரக்கரையில வந்து காத்து கிடக்கும். ஏன்னா எதுக்கு சமுத்திரக்கரையில வந்து உட்காரணும்? நேரா பெருமானால நினைத்தான் என்று சொன்னால் ஒரு பானத்தை அனுப்பி இங்கிருந்தே ராவணனை கொல்ல முடியாதா? நினைத்திருந்தா என்ன வேணா பண்ணிருக்கலாம். இருந்தாலும் சமுத்திரக்கரையில வந்து காத்து கிடக்கிறான். விபீஷணனை போலே யாரேனும் சில ராட்சதர்கள் வந்து சேருவர்களோ, நம் காலில் வந்து விழுவாளோ அப்படின்றதுக்காக எதிர்பார்த்து காத்து கிடக்கிறான், பார்த்துட்டு இருக்கான். அதனால தான் எம்பெருமான் கடைசி வரைக்கும் ராட்சதர்களை உடனடியாக கொள்ளாமல் பொறுத்து பொறுத்து பார்க்கிறான். ஆனாலும் அவர்கள் வராத காலத்துல என்ன பண்றான், கூறும்னா இந்த சரீரத்தினால்தானே இவ்வளவு விரோதம் நம்ம மேல பாராட்டுறான், இந்த சரீரத்தை போக்கிடுவோம் என்று நினைத்து அவர்களுக்கு சரீரத்தை போக்கிறான், தன்னுடைய பானத்தாலே போக்கிறான். பெருமானுடைய பானம்ன்றது எப்படி இருக்கு? இதா சக்கரத்தாழ்வான் எழுந்தருள் இருக்கிறான். நேற்றைய தினமே தெரிவித்தேன். சக்கரத்தாழ்வான்றவர் எப்படி இருக்கார்? சுதர்சன மகாஜ்வால கோட்டி சூரிய சமப்பிரபா அஜ்ஞானாந்தஸ்ய மே தேவா விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்ஷயா. அற்புதமான ஸ்லோகம் பார்க்கிறோம் அவருக்கு. சுதர்சன மகாஜ்வால், கோட்டி சூரியனை போல இருக்கக்கூடிய சுதர்சனம், அஜ்ஞானாந்தஸ்ய மேதேயா என்று அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய இந்த அந்தக்காரம் இருக்கிறதே, இருள் இருக்கிறது, இந்த இருளை போக்கி உம்முடைய ஒளியாலே, கோட்டி சூரியனை போல இருக்கக்கூடிய ஒளியாலே இந்த அஜ்ஞானமாகிற இருளை போக்கி விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்ஷயா என்று விஷ்ணுவினுடைய மார்க்கத்தை காட்டுவீராக என்று பிரார்த்திக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தார் ஆச்சாரியன். அவன் அண்ணா சக்கரத்தாழ்வாரை காய்ச்சி தோளிலே ஒத்துகிறான். சொல்லி ஸ்ரீ சுதர்ஷனோ எனமஹா சொல்லிதான் தோளிலே ஒத்துகிறான். அஜ்ஞானத்தை போக்கி எம்பெருமானோட சேரக்கூடிய மார்க்கத்தை காட்டுகிறான் சக்கரத்தாழ்வான்னு தெரிகிறது. அந்த சக்கரத்தாழ்வானை பானத்திலே கொண்டவனாக எம்பெருமான் ராட்சர்களை எல்லாம் அடிக்கிறான். இதனால என்ன பண்றார் அப்படின்னா அவளுக்கெல்லாம் அவர்களுடைய உடலானது போய்விடுகிறது. சக்கரத்தாழ்வானோட ஒரு சம்பந்தம் ஏற்பட்டபடியாலே அவர்களுக்கும் ஞானம் வந்து சேருகிறது. ஞானம் வந்து
அவர்களுக்கும் பக்தி ஏற்படும்படியாக நடக்கிறது எம்பெருமானுடைய ஆய்தாழ்வார்களுக்கு உண்டான வைபவம். இப்படி எம்பெருமான் செய்கிறான். அதனாலே அவர்களுடைய சாத்திரவத்தை அவர்களோட போகும்படியா பண்ணிவிடும். அவர்களை கொன்று இனிமேல் அவர்களுக்கு சாத்திரம் இல்லாதபடியாக தீர்க்கிறான். படிப்பட்ட மாத்தளிக்க வல்லானை மாயனை. படிப்பட்ட மாயன் என்றால் என்ன அர்த்தம்னா, மாயம் மாயம்னா ஞானம்னு ஒரு அர்த்தம் உண்டு. எந்த ஞானம் என்றால் சங்கல்ப ரூப ஞானம். பெருமான் சங்கல்ப ரூப ஞானத்தோட கூடியிருக்கான். சங்கல்ப ரூப ஞானம் தான். பரமபதத்திலே இருந்து ஒரு சங்கல்பம் பண்ணா போதும். ஞானத்துக்கு விஷயமாக பெருமான் இப்படி கண்ண மூடின்னு யோசிக்கிறான். பூமி எல்லாம் சிருஷ்டிக்கப்படத்தாக இருக்கட்டும், பூமி எல்லாம் ஆகட்டும் அப்படின்ட்டு எம்பெருமான் அப்படி கண்ண மூடின்னு நினைக்கிறான். பெருமான் வெறும் சங்கல்பம் தான் மாட்டோம். சங்கல்ப சகசிர ஏகதேசத்தாலே இந்த பூமியை படைத்து ரட்சித்து அழிக்கக்கூடிய பிரபாவம் உண்டு பெருமானுக்கு காட்டுகிறார்கள். எல்லாம் நானாக ஆகட்டும் எம்பெருமான் அன்னமூடின்னு அப்படி நினைக்கிறான். நினைத்தவாறு என்ன ஏற்படுறது? எல்லாம் எம்பெருமான் ஆயிடுறது. பெருமான எல்லாவத்தாகும். பெருமான் எல்லாம் ஆயிடுறதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாவத்துக்குள்ளே எம்பெருமான் அனுப்பிரவேசிக்கிறார். பிரம்மாவை சிட்டிக்கிறார். பிரம்மா மற்ற தேவதைகள் அதே போல மற்ற மனிதர்களை எல்லாம் சிட்டிக்கிறார். எல்லாம் இப்படி சிட்டி ஆயிடுது. எம்பெருமான் என்ன பண்ணணும்னா கண்ண முடின்னு அப்படி சங்கல்பித்தா போதும். அதற்கு மேலே உட்பட வேண்டியது. அப்படி நினைத்தால் போதும். நினைவாலேயே எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய சாமர்த்தியம் உண்டு எம்பெருமானுக்கு. சங்கல்ப மாத்திரத்திலேயே எல்லாம் பண்ற சாமர்த்தியம் உண்டு. உண்மையிலேயே இந்த ராட்சதர்களை எல்லாம் கொண்டாடே, தாடகையை கொண்டதோ அல்லது மற்ற ராட்சதர்களை கொண்டு அதெல்லாம் இவன் பரமபதத்தில இருந்துட்டே பண்ணிருக்கலாம். பரமபதத்தில இருந்துட்டே ஒரு சங்கல்பம், ராவணாதிகள் மாண்டு போகட்டும். திருப்பார்கடல தேவதைகள்லாம் வந்து சேவிச்சாலே இல்லடா ரொம்ப சந்தோஷம், ராவணன் முடிஞ்சு போட்டோம் அப்படின்னு நினைச்சிருந்தான்னா அடுத்த நிமிஷம் ராவணன் இருக்க மாட்டான், எல்லாரும் மாண்டு போயிருப்பான். அப்படி பரமபதத்திலே இருந்தே செய்திருக்கலாம். ஆனால் செய்யலை. செய்யாமல் மாயன் என்று தான் மாயத்தை உடையவனாக சங்கல்பரூப ஞானத்தை உடையவனாக இருந்தாலும் அந்த ஞானத்துக்கு விஷயமாக காரியம் செய்யாமல் மாயன் என்ற ஆச்சரியபூதனாக இந்த லோகத்துல வந்து பிறந்தான். இடத்துல மாயம்னா ஆச்சரியபூதன் அர்த்தம். ஆச்சரியபூதன் என்ன ஆச்சரியம்? என்ன ஆச்சரியம்? சங்கல்பத்தினாலேயே எல்லாரையும் கொண்டு இருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் இந்த லோகத்துல வந்து பிறந்தான். எதற்காக என்றால் அடியார்களுக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்பதற்காக. பரதன் போல்வார் அவர்களுக்கு சேவை சாதிக்கணும். நம்மை பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டு இருக்கா. அதே போல காட்டில ரிஷிகள்லாம் இருக்காது. அவளுக்கெல்லாம் என்ன, ராட்சியர்கள் போக வேண்டும், தங்களுக்கு ரட்சணம் ஏற்பட வேண்டும், தங்களை எம்பெருமான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்றது மட்டுமா ஆசை? அது மட்டும் ஆசை கிடையாது. இதுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கா? அதுக்காக காத்துட்டு இல்லை. எம்பெருமான் வரக்கூடிய காலத்துல அவனை பார்க்க வேண்டும், கண்ணார காண வேண்டும் அவனை என்கிறபடியாலே அல்லவா எந்த ஈடுபாடோட அவ்விடத்திலே தண்டகாரண்ய வாசிகள்லாம் காத்துட்டு. இப்படிப்பட்டவளை பார்க்க வேண்டாமா? அவளுக்கு சேவை சாதிக்க வேண்டாமா? நாம் அவர்கள் நம்மை பார்க்க, நாம் அவர்களை பார்க்க, அதனாலே ஆனந்தம் ஏற்பட வேண்டாமா என்கிறபடியினாலே தான் எம்பெருமான் வந்து பிறக்கிறான். என்ன ஆச்சரியம்! அவன் வந்து பிறப்பதே எதற்காண்டா? அடியார்களுக்காக. அவன் வச்சிட்டு இருக்கிறது எல்லாம் யாருக்கா இருக்கு என்றால் அடியார்களுக்காக இருக்கிறது. நச்சே ரூபம் நச்சாகாரகா நாயுதானி நச்சாஸ்பதம். பிரம்மா தெரிவிக்கிறான், ஜிதேந்திர ஸ்தோத்திரத்திலே தெரிவிக்கிறான், ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலே தெரிவிக்கிறான். தெரிவித்தார் இடத்திலே நச்சே ரூபம் நச்சாகாரக. பெருமானே, உனக்கு ரூபம் இல்லை, உனக்கு வடிவு என்பதே கிடையாது சொன்னான். நச்சாகாரக ஆகாரம், ஆகாரம் வடிவென்றது கிடையாது, ரூபம் என்பது கிடையாது, நாயுதானி நச்சாஸ்பதம் என்ற ஆயுதங்கள் கிடையாது, இருப்பிடம் கிடையாது, லோகம் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னா. ஆனா அது அத்வைத்தியை போல பேசுகிறானே. அத்வைதத்துல தான் என்ன சொல்றா? எதுவும் கிடையாது, பிரம்ம சத்தியம், இது பிரம்ம ஒண்ணுதான் இருக்கு, வெறும் ஞான பந்து, அதுக்கு எதுவும் கிடையாது, குணம் கிடையாது, விக்கிரம் கிடையாது, விபூதி கிடையாது, எதுவும் கிடையாது சொல்றானே. அதை போல சொல்றானே, அதுதான் உண்மையோ அப்படின்னா மேற்கொண்டு சொன்னான். எதுவுமே கிடையாது உனக்கு, ஆனால் இது எல்லாமே உண்டு. எதனால தெரியுமா? ததாபி புருஷாக்காரோ பக்தானாம் தம் பிரகாசத். ததாபி புருஷாக்காரா இருந்தாலும் நீ எப்படி இருக்கிறாய்னா புருஷனைப் போலே ஒரு வடிவு கொண்டிருக்கிறாய். அதே போல் புருஷனைப் போலே குணங்களோட கூடியிருக்கிறாய். எல்லா குணங்களோடையும் கூடியிருக்க. உனக்குன்னு ஒரு லோகம் இருக்கிறது, பரமபதம்ன்ற ஒரு லோகத்தோட கூடியிருக்கிறாய். இது எல்லாம் எதுக்காகனா பக்தானாம், பக்தர்களுக்கா, அடியார்களுக்காகத்தான் இதெல்லாம் கொண்டிருக்கிறானே தவிர இல்லைன்னா அவனுக்குன்னு உண்டான தனக்காக ஒரு திருமேனி, தனக்காக ஒரு லோகம், தனக்காக வடிவழகு இதெல்லாம் கிடையாது. இப்படி வடிவழகோடு எம்பெருமான் சேவை சாதிப்பது அடியார்களுக்காக. அவர்கள் ஈடுபட வேண்டும், அவர்கள் நம் விஷயத்துல நெஞ்ச வைக்கணும், அவர்களுக்கு சேவை சாதிக்கணும், அவர்கள் அனுபவிக்கும்படியான ஒரு தேசம் இருக்க வேண்டும். எல்லாம் அடியார்களுக்காக இருக்கிறானே தவிர
அவனுக்குன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அடியார்கள் அவர்களுக்காகத்தான் எம்பெருமான் வந்து பிறகு ஒரு திருமேனி கொண்டு சங்கல்ப மாத்திரத்திலேயே விரோதியை அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவனாயிருந்தும் ஒரு திருமேனி கொண்டு எம்பெருமான் வந்து பிறப்பது அடியார்களுக்கு காரியம் செய்வதற்காக. அப்படி அடியார்களுக்கு காரியம் செய்ய பிறந்தான் என்கிறபடினால்தான் அடியார்கள் அப்படி ஈடுபடுகிறார்கள். மாயம் என்ன மாயமே, என்ன மாயம் என்ன மாயம், மாய நின்னயா என யாவர் வல்ல ரம்பரத்தோடு இம்பராய் மாயமாய மாய கொள்ள தன்னினி வகுத்தலும் மாயமாயமாக்கினாயும் மாயமுத்து மாயமே. என்ன மாயம் என்ன மாயம் என்ன ஆச்சரியம். அடியோர்கள் எல்லாரும் விடத்துல ஆனந்தப்படுகிறார்கள். நமக்கா எம்பெருமான் வந்து பிறக்கிறான், இந்த லோகத்துல வந்து பிறக்கிறான், என்ன அற்புதம் என்ன அற்புதம் என்று அடியோர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படும்படியான ஆச்சரியபூதனார்களா. இப்படி அடியார்கள் ஈடுபடுகிறார்கள், உகக்கிறார்கள். அதனாலே சத்ருக்னாழ்வாரே அவன் உகந்த தெய்வம், அடியார்கள் உகக்கக்கூடிய தெய்வம் என்கிறபடியாலேயாவது நீர் வந்து சேவிக்க வேண்டாம். அடியார்களுக்கா எம்பெருமான் இந்த லோகத்துல வந்து பிறக்கிறார். விரோதிகளை எல்லாம் போக்கி அவர்களுக்கு தன்னை அனுபவிக்க கொடுக்கிறான் எம்பெருமான். அப்படி அனுபவிக்க கொடுக்கிறபடியாலே அடியார்கள் மிகுந்த பிரீத்தியோடு அவனை அனுபவிக்கிறார்கள். உடைய ஆச்சாரியனான பரதனை உட்பட பரதனத்திலே மிகுந்த பிரீத்தியோடு இருக்கு. இந்த பரதனுக்கு அழகை காட்ட வேண்டும் என்பதற்காகவே பிறந்தான்னு சொல்லணும். பரதன் அப்படி ஈடுபடுறான். அப்படி பாகவதர்கள் ஈடுபடக்கூடிய விஷயம் என்பதற்காவது பாட வேண்டாமா? மாயனை பாட உமக்கு இயற்கையிலே ஈடுபாடு இல்லை, எம்பெருமானுடைய குணங்களிலே ஈடுபாடு இல்லை என்று சொன்னாலும் அடியார்கள் உகந்தவர் எம்பெருமான்றதுக்காக வந்து பிரீத்தி செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் அழைக்க சத்ருக்குணாழ்வாடும் ஆண்டாள் ஓட்டிலே வந்து சேரக்கூடிய அற்புதமான பாசுரம்தான் இந்த எல்லே இளங்கிளியே என்று தொடங்கக்கூடிய அத்தியாச்சரியமான பாசுரம். நேற்றைய தினம் அனுபவித்தோம். சிற்சில விசேஷார்த்தங்கள் நேற்றைய தினம் அனுபவிக்காத விஷயங்களை இன்றைய தினம் அனுபவித்து தலை கட்டினோம். ஆண்டாள் எல்லாரும் எழுப்பினுட்டார். 10 பேரை எழுப்பினதுன்னு சொன்னது 700 வெள்ளம் வானர வீரர்களையும் எழுப்பினதுக்கு உபலட்சணம். எல்லாரும் எழுப்பினாச்சு. இடத்துல வானர வீரர்கள் என்ன, இவர்களுடைய மனைவிமார்கள் என்ன, அதே போல குழந்தைகள் என்ன, அக்காலத்திலே இருந்த அயோத்தியாவாசி பிரஜைகள் என்ன, யாரெல்லாம் எம்பெருமானத்துல பக்தியோட இருந்தாலும் ராமனிடத்துல பக்தியோட இருந்தாலும் எல்லாரும் திரண்டுட்டான். ஆண்டாள் போறான்னா நாங்க வரமாட்டோம், வந்து கைங்கரியம் பண்ண மாட்டோமா என்று அயோத்தியாவாசி மக்கள் என்ன எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள் ஆண்டாள் கோஷ்டியிலே. எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தா பாசுரத்துக்கு இடம் போறாது. அதனால்தான் ஆண்டாள் என்ன பண்ணா, 10 விதமான அதிகாரிகளை மட்டும் காட்டினால், இவர்களை சொன்னது மற்ற பேர் எல்லாரையும் காட்டி எல்லாரும் திரண்டார்கள். திரண்ட எல்லோரையும் அழைத்துக் கொண்டு நேரா புறப்பட்டார். ராமனுடைய திருமாளிகை அதன் வாசல்ல போய் நின்னால் அவ்விடத்துல 2 பேர் நின்றுகா. வாசற்காப்போன் தோரண வாசற்காப்போன் 2 பேரும் நிற்கிற நின்னவாறே ஆண்டாள் அவர்கள் இடத்திலே சென்று அனுமதி கேட்கிறாள். வாசற்காப்போனே, எங்களை நீ உள்ளே விட வேண்டும், அதற்கு நீ அனுமதிக்க வேண்டும் என்று அவனிடத்திலே பிரார்த்திக்கிறாள். எதுக்காக இப்படி அனுமதி கேட்கணும்? போய் நின்னா அவன் மாட்டுக்கு உள்ள விட வேண்டியதானே. எதுக்காக தடுக்கிறான் வாயில் காப்போன்? வந்திருக்கிறவா யாருன்னு தெரியறதா இல்லையா? வசிஷ்டர் வந்திருக்கார், விஸ்வாமித்திரர் வந்திருக்கார், ஆண்டாள் வந்திருக்கா. இதெல்லாம் பார்த்தா வந்திருக்கான்னா பாவம் அதிகார வேலையில கிளம்பி வந்திருக்கா, வாழ உள்ள விட்டுடுவோம். இது கதவை திறந்து உடனே உள்ள விட வேண்டியதார். உள்ள விட்டா இந்த பாசுரமே வந்திருக்காரு. ஒரு பாசுரம் குறைஞ்சிருக்கும், நமக்கு என்ன அதுல தானே நோக்கு. ஒரு பாசுரம் குறைஞ்சிருக்கும், 29 நாள்ல முடிச்சிருக்கலாம். எதுக்கு வீணா வாசல்ல இவா தடுத்து இவா வந்து தடுக்காதிரும் உள்ளே விட வேண்டும் பிரார்த்தித்து இதுக்காக வீணா இவ்வளவு சம்பாதங்கள், உள்ள விட்டுட வேண்டியதானே என்று கேட்டால் அவர்களுக்கு இவரிடத்திலே மிகுந்த பரிவு. என்னதான் வந்தவர்கள் எம்பெருமானிடத்திலே பரிமவர்களாக இருந்தாலும் உண்மையிலேயே வந்தவா எப்படி இருக்கா, யாரெல்லாம் எழுப்பின்னு வந்தாலும் அவளுக்கெல்லாம் எம்பெருமானிடத்துல மிகுந்த பரிவு. ராமனிடத்துல எப்பொழுது ராமனுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ, என்ன குறை ஏற்படுமோ என்று பயந்துட்டே இருக்கா. வந்த எல்லோரும் இதுன்னு பார்த்தோம்னா வசிஷ்டரை எழுப்பினாள். வசிஷ்டர் எப்படி இருக்கார்? எம்பெருமானுக்கு எந்த குறைவும் ஏற்படக்கூடாது என்று அவரிடத்திலே பரிகிறார். அந்த பரிவின் காரணத்தினாலே தான் அவனுக்கு அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். இந்த பரிவின் காரணத்திலே தான் பெரிய பெருமாளை சென்று சேவிக்க சொன்னார் வசிஷ்டர். அப்படி அவர் பரிமவரா இருக்கார். அதே போல பரத்வாஜ முனிவர் இன்னும் பார்த்தா, யோ பரதன் இப்படி சேனையோட வரானே, இவன் எதுக்காக வரான்னு தெரியலையே, எம் தே மகதீசேனா சங்காம் ஜனயதீவமே என்று சந்தேகம் வருதே, அவனை கொல்லறதுக்காக வரானோ என்று அவர் சந்தேகப்பட்டு பரிகிறார். வால்மீகி முனிவர்னா, யோ ராமன் எப்படி யுத்தம் பண்ண போறானோ தெரியலையே, ஏகஸ்ய ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி என்று 14,000 ராட்சர்கள் வந்திருக்காளே, எப்படி யுத்தம் பண்ண போறானோ, தனி ஒரு வீரன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே என்று அவர் பரிகிறார். எம்பெருமானுக்கு பரிகிறார்னா என்ன, மங்களாசாசனம் பண்ணுகிறார். என்ன ஆபத்து ஏற்படுமோன்னு கவலைப்படுகிறார், கலங்குகிறார். அதே போலத்தான் பரிவோடே கூடியிருந்தால் ஸ்ரீ சபரி. ஆச்சாரியன் இட்ட கைங்கரியம், ஆச்சாரியன் எம்பெருமானுக்கு தகுந்த பழங்களை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார். ஆனா அவருக்கு பாங்காக இருக்குமா இந்த பழம்?
இது சரியா இருக்குமா என்று ஒவ்வொரு மரத்திலேயும் பார்த்து பார்த்து சேகரித்து வைத்தாள் ஸ்ரீ சபரி. அவளும் பறிவோட கூடியிருக்கார். ஸ்ரீ சுக்ரீராழ்வான் சுக்ரீவன் அவன் சொல்லவே வேண்டாம். சுக்ரீவ மகாராஜன் விபீஷணன் வந்த காலத்திலே இவனை சேர்த்துக் கொள்ளக்கூடாதுன்னு எவ்வளவு போராடினான். என்ன பரிவு! ஸ்ரீ குஹப்பெருமாள்னு எடுத்துட்டா ராமனிடத்திலே இருக்கக்கூடிய பரிவாளை அல்லவா பரதனையே சந்தேகப்பட்டான். வெளிப்பட்ட பரிவோடே கூடியிருந்தான் ஸ்ரீ விபீஷணன் என்று எடுத்துட்டால் எவ்வளவு பரிவு ராமனிடத்திலே மிகுந்த பிரீதி. அதத்தான் யுத்தத்துல இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் எப்படி ராமனை ரட்சிக்க வேண்டும் அதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறான் ஸ்ரீ விபீஷணன். அதே போன்ற பரிவோடே கூடியிருந்தார் விஸ்வாமித்திரன். இடையே தெரிவித்த தாடகை வந்த காலத்திலே கலங்கி போனார். என்ன ஆபத்து ஏற்படுமோன்னு அவனுக்கு மங்களாசாசனம் செய்தார். அதே போல் கலக்கந்தா ஸ்ரீ பரதனுக்கு உண்டு, சத்ருக்னனுக்கு உண்டு. பரதனோ எப்பொழுதும் ராமனுக்கு என்ன ஏற்படுமோ காட்டுக்கு போய் அனுப்பிச்சுட்டாலே 14 வருஷ காலம் எப்படி திரும்பி வருவானோ காட்டுல என்ன ஏற்படுமோ என்கிறபடியாலே கண்ணும் கண்ணீருமாக இருந்தான் 14 வருட காலம். அதே போல ஸ்ரீ சத்ருக்னாழ்வான் இவனுக்கு ராமனிடத்துல என்ன பரிவுன்னா அவனிடத்துல இருக்கிற பரிவினாலேயே அவனை ஏறெடுத்தும் பார்க்கறது. அவனிடத்துல இருக்கிற பரிவினாலே பரதனுக்கு கைங்கரியம் செய்கிறான். பரதனுக்கு கைங்கரியம் பண்ணா ராமனுக்கு என்ன ஆகுது? தன்னிடையே உகப்பு ஏற்படுது. அதை இவன் அறிந்து பண்ணணும்னே இல்லை. பரதனுக்கு கைங்கரியம் பண்ணிக்கிறபடியாலே ராமன் தன்னிடையே உகக்கிறான். ராமனிடத்துல இருக்கக்கூடிய பரிவு அது தன்னிடையே வெளிவந்துடுறது. பரதனுக்கு இவன் கைங்கரியம் பண்ணுகிறபடியாலே அப்படி இவர்கள் எல்லோரும் ராமனுக்கு பரியுமவர்களாக இருக்கிறார்கள். ராமன் விஷயத்திலே கலங்கி நிற்குமவராக இருக்கிறார்கள். இருப்பினும் இவர்களே வந்து நின்றாலும் வசிஷ்டாதிகள் இவர்களே வந்து நின்றாலும் கோயில் காப்போனுக்கும் தோரண வாசல் காப்பானுக்கும் என்னன்னா அவர்களுக்கும் கலக்கம் இருக்கு. ஐயோ ராமனுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ, யாரால என்ன துக்கம் ஏற்படுமோ தெரியலையே. இவா வந்தவா இவா உண்மையிலேயே எம்பெருமானத்துல பரிவோட தான் வந்திருக்காளா, நல்ல எண்ணத்தோட தான் வந்திருக்காளா, இவர்கள் எம்பெருமானுக்கு எந்த தீங்கையும் விளைவிக்க மாட்டாளா, வந்தவா யாருன்னு தெரியலையே என்று சோதித்து உள்ளே அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படிப்பட்ட பரிவோடே கூடியிருக்கிறார்கள் இந்த கோயில் காப்போனும் தோரண வாசல் காப்போனும். எதை போலேனா கீழையே தெரிவித்தேன், ஒரு நாள் நினைவூட்டுகிறேன். மகேந்திர கல்பம் பரிபாலயம் ஸ்ததா என்று ராமன் ஸ்ருங்கிபேரபுரத்திலே தங்கியிருந்த காலத்திலே குகனுடைய அடியார்கள் குகனுடைய தாசர்கள் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணா அப்படின்னா குகனையும் சந்தேகப்பட்டா லக்ஷ்மணனையும் சந்தேகப்பட்டா. ராமனுக்கு அந்தரங்க கைங்கரிய பிறர்களா இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் அவனாலேயே ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ இவனாலேயே ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ என்று நினைத்து சுத்தி சுத்தி வந்து ரட்சித்தார்கள் அந்த வேடர்கள். அதே போலத்தான் இந்த கோயில் காப்போனும் தோரண வாசல் காப்போம். சுவாமி வேடர்கள்லாம் ஏதோ அறிவில்லாமல் காரியம் பண்றா, இவாளுக்கு தான் நல்லா அறிவு இருக்கே, அப்படி இருக்கும்போது இவா போய் இப்படி காரியம் பண்ணலாமா? உண்மையிலேயே ரொம்ப அறிவோட கூடின ஒரு வியக்தி இந்த காவல் காத்து கொண்டு இருக்கிறார் யான்றத மேலே சொல்றது. இப்படி இருக்கும்போது இவரை போய் நாம் இப்படி சொல்லலாமா? ஏதோ வந்தவாளை சந்தேகப்படுறான்னு சொல்றாமா என்றால் இவர்கள் சந்தேகப்படுவது அறிவிருக்கிறபடியாலேயோ அறிவில்லாதபடியினாலோ வருவது, எம்பெருமான் அவனிடத்தில இருக்கக்கூடிய பிரீத்தியினாலே வருவது. அவனிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தி அவனுடைய வடிவழகு இருக்கே, அதனால்தான் அங்கேயே சொன்னார், ஒரு நாள் முகத்திலே விழித்தவர்களை வடிவழகுபடுத்தும் பாடாய்த்து. இது பெருமானுடைய வடிவழகு இருக்கே அது பாடுபடுத்துறது. எம்பெருமானிடத்திலே கைங்கரியத்திலே ஊன்றி இருக்கக்கூடியவர்கள் மங்களாசாசன தத்பரத்தையோட கூடியவர்கள் அவர்களே வந்து நின்றாலும் இவளால ராமனுக்கு ஆபத்து ஏற்படுமோ என்று கலங்கும்படியா இருக்கிறது எம்பெருமானிடத்திலே இவர்களுக்கு உண்டான ஈடுபாடு. அதனால என்ன பண்றான்னா எம்பெருமான் அடியார்களே வந்தாலும் தடுத்துடுறான். தடுத்துட்டு யார் நீங்கள் என்ன அபிப்பிராயத்தோட வந்திருக்க என்று தடுக்கிறார்கள். அவர்களிடத்தில அனுமதி பெற்று கொண்டுதான் உள்ளே பூர வேண்டும்படியாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த பாசுரமே வெளிவந்தது. அதான் திவதேசங்கள்ல எல்லாம் போனா அர்ச்சாவதாரத்துல எல்லாம் துவாரபாலகா வெளில நின்றுட்டு இருக்கா. இப்போ ஸ்ரீரங்கத்துல போனா அப்படி ஒரு விரலை வச்சு நின்றுட்டு இருக்க. வாசல்ல 2 துவாரபாலகா 2 பக்கம் நின்று, சுவாமி ஒரு விரல் காட்டுறாளே இதுக்கா காட்டிட்டு இருக்கா? வேலை 1000 ரூபாய் டிக்கெட் 10,000 ரூபாய் டிக்கெட் கொடுத்தாதான் உள்ள போக முடியும். வைகுண்டதாசி கூட்டம் இருக்கு, சும்மா எல்லாரும் சும்மா வந்துருந்தாலும் போக முடியாது. யார் 10,000 ரூபாய் என் கால் கிட்ட வைக்கிறீங்களோ அதான் உள்ள போக முடியும் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காளா? அதெல்லாம் சொல்லணும். அப்படி காட்டுவது வாய் மூடி இருக்கும், பேசாதீங்க, யாரும் சத்தம் போடாதீங்கோ, உள்ள பெருமாள் தூங்கிட்டு இருக்கார், மெதுவா போங்கோ, சத்தம் போடாத இருங்கோ என்று காட்டிக்கொண்டு வாசல்ல நிற்கிறார். நாம் செல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னா அவர்களிடத்திலே அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெற்றுக் கொண்டுதான் உள்ளே புகர வேண்டும். பெருமானுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ என்ன ஆபத்து ஏற்படுமோ அந்த வாழ்னா அடியவர்களா இருந்தால் இவர்களால எம்பெருமானுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமோ என்று கலங்கி வாசல்ல நின்றுக்கா துவாரபாலகர். இப்படிப்பட்ட துவாரபாலகர்களிடத்துல அனுமதி பெற வேண்டும். போனோம்னா நேரம் உள்ள போயிடக்கூடாது. வாசல்ல அவளை சேவிச்சு உள்ளே செல்ல வேண்டும், தேவரையில் அனுமதிக்க வேண்டும் என்றவர்களிடத்துல அனுமதி பெற்றுக் கொண்டுதான் உள்ளே புகர வேண்டும். இதுதான் பகவத் சாஸ்திரம் காட்டுகிறது என்று பெரியோர்கள் எடுத்து காட்டுறா. அதையே பின்பற்றுகிறாள். ஆண்டாள்
இந்த கோயில் காப்போனையும் தோரணவாசல் காப்போனிடத்திலேயும் அனுமதி பெற்று உள்ளே புகிறாள். இதனாலே ஆண்டாள் என்ன காட்டுகிறாள் இப்பாசுரத்திலே என்றால், கோயில் காப்போடை முன்னிட்டுக் கொண்டு எம்பெருமானை பற்ற வேண்டும். நாயகனாய் நின்னா நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கோயில் காப்பானே நீ நேச நிலை கதவம் நீ, கோயில் காப்பானே நீ கதவை திறந்து எங்களை உள்ளே விட வேண்டும். உன்னை முன்னிட்டுக் கொண்டுதான் நாங்கள் எம்பெருமானை பற்ற வேண்டும் என்று ஆண்டாள் ஆசைப்படுகிறாள் இவ்விடம். இதனாலே ஆண்டாள் காட்டப்படுவது என்னன்னா, ஆச்சாரியரை முன்னிட்டுக் கொண்டுதான் எம்பெருமானை பற்ற வேண்டும். இந்த உயர்ந்த அர்த்தத்தை காட்டுகிறாள் இந்த 16வது பட்சம். ஆச்சாரியன் எம்பெருமானையும் நம்மையும் சேர்த்து வைக்கிறான். அவனை புருஷகாரமாக கொண்டு அவனை முன்னிட்டுக் கொண்டுதான் எம்பெருமானை பற்ற வேண்டுமே என்று, அவனை தொழாமல் எம்பெருமானத்துல நேரா போய் நிற்கக்கூடாது என்று ஆண்டாள் காட்டுகிறான். எதுக்காக ஆச்சாரியன் வேணும் சாமி? நாமோ எம்பெருமான பற்றுறோம், எம்பெருமானோ சேர்த்துக்க சித்தமா இருக்கான். இருக்கும்போது நடுவில் எதுக்கு ஆச்சாரியன் ஒருத்தன் நேரா எம்பெருமான் காலில் போய் விழுந்துட வேண்டியதாரு என்று கேட்டால், எம்பெருமான் அவன் எப்படி இருக்கான்னா மதில் மேல் பூனை போலே, அவன் மதில் மேலே பூனையை போல இருக்கான். பூனை ஒன்னும் மதில் மேல நடந்து போறது, நடந்து போயிட்டு இருக்குன்னா இது எந்த பக்கம் குதிக்கும், இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமா யாருக்காவது தெரியுமான்? ஒருத்தருக்கும் தெரியாது. ஒரு ஜோசியக்காரன் இருந்தா பெரிய ஜோசியர் உள்ள எல்லாருக்கும் நன்னா ஜோசியம் பார்ப்பான், எல்லாருக்கும் சரியா பார்த்து சொல்லுவான் அப்படின்னு நிறைய கூட்டம் வந்து இந்த ஜோசியக்காரனை ஒருத்தன் நன்னா பரிகாசப்படுத்த வேண்டும். நான் ஒன்றும் தெரியல, அவனுக்கு ஒன்றும் ஜோசியம் பார்க்க தெரியலன்னு ஒருத்தனுக்கு சொல்லணும்னு ஆசையாது. அதனால நேரம் போனான் ஜோசியக்காரன் கிட்ட. போனா, ஜோசியக்காரரே நீர் எதிர்காலத்துல நடக்க போவதெல்லாம் பார்த்து சொல்லுவீராமே, எனக்கு ஒரு சந்தேகம், பார்த்து சொல்லுவீரா கேட்டான். கேட்ட உடனே அப்படியா என்ன சந்தேகம் கேட்டார் இந்த ஜோசியக்காரன். என்ன பார்த்து சொல்லணும், யார் ஜாதகத்தை பார்த்து சொல்லணும் சொல்லு அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே வந்தவன் கேட்டான், பாரு ஜோசியக்காரரே, மேல ஒரு பூனையானது மதில் மேல நடந்து போயிட்டு இருக்கு. இந்த பூனை மதிலுக்கு உள் பக்கம் குதிக்குமா வெளிப்பக்கம் குதிக்குமா, கொஞ்சம் ஜோசியம் பார்த்து சொல்லுவேன். நட்சத்திரங்கள்லாம் எப்படி இருக்கு, அதோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து கொஞ்சம் ஜோசியம் பார்த்து சொல்லுவேன். நீதான் எதை வேணாலும் சொல்லுவீராமே, இந்த பூனை எந்த பக்கம் குதிக்கும்னு கொஞ்சம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டான். பார்த்தார் ஜோசியக்காரன், அவன் ரொம்ப சாமர்த்தியசாலி. அவன் என்ன பண்ணானா, அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு, பூனையோட ஜாதகத்தை கொண்டு வா சொல்லிவிடுறேன், எந்த பக்கம் உள்ள குதிக்குமா வெள்ள குதிக்குமான்னு சொல்றேன் அப்படின்னு ஜோசியக்காரன் சொல்றேன் அப்படின்னு வேடிக்கையா ஒண்ணு தெரிவிப்பதுண்டு. பூனைக்கு ஜாதகன்றது உண்டா? கிடையாது. அது போல பூனையை போலத்தான் எம்பெருமான் இருக்கான். இந்த பக்கம் குதிப்பானா அந்த பக்கம் குதிப்பானான்னு தெரியாது, நம்மை சேர்த்து கொள்வானா இல்ல தள்ளிடுவானான்னு தெரியாது. இதுனா நம்ம பாப்பம் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கோம், சேர்த்துப்பானோ மாட்டான் என்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அவன் தள்ளுவானா இல்லையான்னு தெரியாது. அதே போல பற்றக்கூடிய நமக்கும் திருடமான விசுவாசம் ஏற்படுறதா? ஏற்படுறது இல்ல. உள்ளூர ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. பெருமான பற்றி இருக்கோமே, சேர்த்துப்பானோ இல்ல தள்ளிடுவானோ, பாப்பத்தை பார்த்து ஒருவேளை தள்ளிடுவானோ என்று ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பயம் இருக்கவே கூடாது. பிரபத்தி எம்பெருமானையே பற்றுகிறான்னு சொன்னால் அதிலே திருடமான விசுவாசம் இருக்க வேண்டும். தான் பிரபத்திக்கு எது ரொம்ப முக்கியம்? விசுவாசம் தான் முக்கியம். மற்ற உபாயங்களை போல கிடையாது. மற்ற உபாயங்கள் எல்லாம் நாம் உன்னை பண்ணுகிறோம், எம்பெருமான் பலம் கொடுக்கிறான், சரிதான் நம்ம பண்றோம், பெருமான் கட்டாயம் பலம் கொடுப்பான் என்று நாம் நம்பி இருக்கலாம். ஆனால் பிரபத்தியில என்னன்னா நாம் ஒண்ணுமே பண்றதில்லை, எதுவுமே பண்ணவில்லை, கைவரித்து இருக்கிறோம், எம்பெருமானே காரியம் பண்ணுவோம் அப்படின்னா உள்ளூர ஒரு சந்தேகம் வருது. என்னடா அது, நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, இந்த லோகத்துல நாம் எதை பெற வேண்டுமானாலும் ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியிருக்கு, பண்ணால்தான் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது எம்பெருமான் விஷயத்தை மட்டும் ஒண்ணுமே பண்ணாமல் இருக்கோமே, பரமபதம் கொடுப்பானா இல்ல கடைசி நேரத்துல ஏமாத்திவிட இன்னும் 2 பிறவி பிறக்கட்டும்னா அப்படின்னு தள்ளி விட்டுடுவானா என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டதுன்னா பிரபத்தி நிற்காது. பிரபத்திக்கு திருடமான அத்தியவசாயம் இருக்கணும், கட்டாயம் பெருமான் காரியம் பண்ணுவான் என்று நல்ல விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் பிறக்கிறதுன்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் என்ன பண்ணார்கள்னா, இந்த விசுவாசத்தோட கூடியிருக்கக்கூடிய ஆச்சாரியன் இருக்கானே அவனை பற்றுவோம். ஆச்சாரியனை பற்றினால் ஆச்சாரியன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் விசுவசித்து இருக்கிறான், இவனுக்கு கட்டாயம் பேரு, இந்த சிஷ்யனுக்கு கட்டாயம் பேரு, பெருமான் சேர்த்துக் கொள்வன் என்று அவன் விசுவசித்திருக்கிறான். எம்பெருமானுடைய திருவடிகளை காட்டி கொடுக்கிறார். காட்டி கொடுக்கிறபடியால் என்ன ஏற்படுறது, ஆச்சாரியனை பற்றிட்டோம்னா ஆச்சாரிய அபிமானத்துல ஒதுங்கிட்டோம், இனிமேல் நான் கவலைப்பட வேண்டாம் என்று இவன் ஆச்சாரியனை விசுவசித்திருக்கிறான், ஆச்சாரியன் எம்பெருமான விசுவசித்திருக்கிறான். அதனாலே பற்றின இவனுக்கும் பேரு, எம்பெருமான் அவனும் ஆச்சாரியன் மூலமாக பற்றினபடியாலே அடியவன் அவன் மூலமா வந்திருக்கான், எப்படி இவனை தண்டிக்கிறது, அடியாருக்கு அடியானா இருக்கிறான், இவனை எப்படி தண்டிக்கிறது என்கிறபடியாலே தன்னுடைய கோபத்தை எல்லாம் பொறுத்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறான் எம்பெருமான். அதனால்தான் நம்முடைய பூர்வர்கள் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று காட்டினார்கள். வேதார்த்தம் தொடங்கினார் சிவச்சந்திரபூஷண திவசாஸ்திரத்தை, சில ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் தெரிவித்து தலை கட்டினார். இதனாலே வேதத்திலே சொல்லப்பட்ட அர்த்தம் என்னன்னா,
ஆச்சாரியனை பற்ற வேண்டும், ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை பற்ற வேண்டும் என்பது எங்க சுவாமி சொல்லியிருக்கு? வேதத்துல எங்க சொல்லியிருக்கு? போல எங்க சொல்லியிருக்கா ஆச்சாரியனை முன்னிட்டுன்னு பார்த்தோம்னு எங்க சொல்லியிருக்கு? வேதமானது அது பிரபத்தி செய்கிறது, சரணாதி பண்றது. முக்ஷுருவை சரணமகம் பிரபத்தியே, எம்பெருமானையே பற்றுகிறேன் என்று சொல்லுகிறது. அதற்குள்ள இந்த அர்த்தம் பொதிந்திருக்குன்றது நமக்கு எப்படி சுவாமி தெரியும்? அதுல அந்த அர்த்தம் இருக்கு. ஆச்சாரியனை முன்னிட்டு பற்ற, பெருமானை பற்றேன்னு சொல்றது வேதம். ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு பற்றுகிறேன்னு எங்க சொல்லியிருக்கு? எப்படி தெரியுது என்றால், அந்த வேதம் பண்ணித்தே பிரபத்தி, பெருமானை சரணாதி பண்ணித்தே. அந்த சரணாதி பண்ண அர்த்தத்தை இவ்விடத்திலே காட்ட வேண்டும் என்று பிறந்ததுதான் ஸ்ரீராமாயணம். வேத உபபிரமணமாக இருக்கக்கூடியது ஸ்ரீராமாயணம். வேதார்த்தத்தை காட்ட வேண்டும் என்று வந்து பிறந்தது. அப்படிப்பட்ட ராமாயணத்திலே எம்பெருமான் அபயப்பிரதானம் பண்ணின கட்டம், சமுத்திரக்கரையில எழுந்தருளி இருக்கிறான். அப்பொழுது விபீஷணன் வந்து சரணாதி பண்ணி, இந்த சரணாதின்றது தீர்க்க சரணாகதி, அது பூர்ணமா பெருமான் அவனிடத்துல சரணாதி பண்ணுகிறான். விபீஷணாழ்வான் அதை போல என்னென்ன பண்ணணுமோ, சரணாதி பண்ணக்கூடியவன் எப்படி எப்படி பேச வேண்டுமோ அப்படியெல்லாம் பேசி சரணாதி செய்கிறான். வேதத்திலே சரணாதி எப்படி பண்ணணும்னு காட்டியிருக்கோம். அந்த அர்த்தத்தை எல்லாம் நடத்தி காட்டுகிறான் ஸ்ரீ விபீஷணாழ்வான். அப்படி நடத்தி காட்டக்கூடிய விபீஷணாழ்வான் என்ன பண்ணான்னா, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதகதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். ஆகாசத்துல நின்று கொண்டு கீழே வானர வீரர்கள்லாம் நின்று இருக்காங்க. அந்த குரங்களை பார்த்து வார்த்தை தெரிவித்தார். குரங்களே, சர்வலோக சரண்யனாக இருக்கக்கூடியவன், எல்லா லோகத்துக்கும் நாதனான ராமன், அவனை பற்றுவதற்கு விபீஷணன் வந்து ஆகாசத்திலே நிற்கிறேன் என்று நிவேதகதா, அவனிடத்திலே அறிவியுங்கோள், சீக்கிரமாக அறிவியுங்கோள் என்று குரங்கள் இடத்துல தெரிவித்தார். நேர ராமனிடத்தை சொல்லலை, குரங்கள் இடத்துல தெரிவித்தான். இதனாலே குரங்குகளை கடகராக பற்றினான். கடகர்னா என்ன? சேர்த்து வைக்கக்கூடியவர்கள். விபீஷணன் குரங்களை முன்னிட்டு கொண்டான். இந்த குரங்குகள் போய் ராமனிடத்துல அறிவிக்கணும், வந்திருக்கா விபீஷணன் வந்திருக்கா, சேர்த்துக்கணும்னு சொல்றான்னு அறிவிக்கணும். பிற்பாடு ராமன் இந்த குரங்கள் சொன்னபடியாலே விபீஷணனை சேர்த்து, படி குரங்களை முன்னிட்டு கொண்டுதான் ராமனை பற்றணுமே தவிர நேர ஆகாசத்துல நின்று ராமா 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 அப்படின்னு கத்தி, ராமன் வெளில வந்த உடனே ராமனை நான் உன்னை பற்றுவதற்காக வந்திருக்கிறேன், என்னை சேர்த்துக் கொள்வாயா அப்படின்லாம் கேட்டாரண்ணா. அப்படிலாம் கேட்கல, கத்தினான், உசத்த குரல்ல சொன்னான். சொரேனா மகதோ மகான், உசத்த குரல்ல சொன்னது யாரை பார்த்து சொன்னானா? குரங்களை பார்த்து சொன்னான். உண்மையிலேயே உசத்த குரல்ல நேரா ராமனையே கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லவில்லை. ஏன்? நேரா ராமனை பற்றுவது என்பது தகாது. பெருமானை நேரா பற்றுவதுன்றது அது தகுந்த முறை என்று. பற்றுவதுன்னா முதல்ல ஆச்சாரியனை பற்றணும், அவனை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை பற்ற வேண்டும் என்று வெளியிட்டான் சரணாகதி சாஸ்திரத்தை ஸ்ரீ விபீஷணாழ்வார். அதுதான் வேதத்திலே சொன்ன அர்த்தம். அதுதான் இப்பாட்டுக்கே விஷயம்னு காட்டுகிறார்கள். 16ஆம் பாட்டுக்கே விஷயம் என்ன என்றால், விபீஷணனுடைய அனுஷ்டானத்தை இவர்கள் அனுஷ்டித்துக்கார். விபீஷணன் குரங்களை முன்னிட்டு ராமனை போய் பற்றினான். அதே போல இவர்களும் கோயில் காப்போனையும் தோரணவாச காப்போனையும் முன்னிட்டு கொண்டு ராமனை பற்றுகிறார்கள் என்று அற்புதமாக விஷயம் காட்டுகிறார்கள். விட கோயில் காப்போன் தோரணவாச காப்போன் இவளை போய் முன்னிட்டுங்கிறாளே, யார் இந்த கோயில் காப்போன்? அச்சல்ல கோயில் காத்து கொண்டு இருக்கக்கூடியவன் யார்? யார் நின்றிருக்கா இவ்விடத்துல என்றால், விடத்திலே ஒரு விசேஷமான வியக்தி. அவன் நின்று கொண்டு ராமனை காவல் காத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எந்த குறைவும் வராமல் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். யார் அது என்றால், அவன்தான் ஹனுமான். அவன் வாசல்ல நின்று ரட்சிக்கிறான். நம்ம இவனை எதுக்காக கோயில் காப்பானா சொல்லணும்? இவன் எங்கேருந்து வந்தா? இப்ப எதுக்காக இவன் ரட்சிச்சுருக்கா ராமனை என்றால், ராமன் இருந்த காலத்திலே இவன் ரட்சித்தான். ராமனுக்கு எந்த குறைவும் வராமல் அவன் உயிரோடு இருப்பதற்கு காரணமாக இருந்தான் ஹனுமான். அதனாலே இவனையே கோயில் காப்போனா சொல்லணும். கோயில் காப்போன் கோயில் காப்போன்னா என்ன? கோயில் கோன்னு உள்ள சுவாமியானவன் படுத்துட்டு இருக்கான். அவன் இருக்கக்கூடிய இல்லை காக்கக்கூடியவன், ரட்சிக்கக்கூடியவன். யாருக்கு கோயிலை காக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டுனா, கோவை யார் ரட்சித்தானோ அவனுக்கல்லவா கோயிலை காக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. கோ ராமன், அவனை யார் ரட்சித்தான் என்றால் அனுமான் ரட்சித்தான். போது என்றால் ராமன் துடிச்சுட்டு இருந்தான். எல்லாரையும் அனுப்பிட்டா சீதையை தேடுவதற்கா எல்லா குரங்களை எல்லா திசையிலேயும் அனுப்பினார் சுக்ரீவ மகாராஜ். அனுப்பின குரங்கள்லாம் எல்லாம் போயிடுத்து எல்லா திசையிலையும் தேடிட்டு திரும்பி வந்துருது. தெற்கு திசையிலே போன குரங்களை தவிர மற்ற எல்லா குரங்களும் திரும்பி வந்துட்டா. இங்கேயுமே சீதை இல்லைன்னு சொல்லிவிட்டா. அவன் வேற துடிச்சுட்டு இருக்கான். ஷோ போய் ரொம்ப நேரம் ஆச்சே, ஹனுமான் போய் திரும்பி வரலையே, இன்னும் என்ன ஏற்பட்டதோ தெரியலையே, அங்க என்ன ஏற்பட்டதோ தெரியலையே, மிகுந்த வருத்தம்.
வருத்தத்தோட காத்து கொண்டிருக்கிறான். காத்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே அப்பொழுதுதான் வந்து சேர்ந்தான் ஹனுமான். தெற்கு திசையிலேருந்து வரா வானர் வீரர்கள்லாம் ஆகாச மார்க்கத்திலே வந்தான். நேரா வந்து ராமன் முன்னிலையில வந்து நின்றான். அது வரைக்கும் உயிரை பிடித்து கொண்டிருந்தான். இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருந்ததுன்னா உயிரே போயிட்டு இருக்கும் ராமனுக்கு. அப்படி உயிரை பிடித்துக் கொண்டிருந்தார். பிடித்துக் கொண்டிருந்த காலத்திலே வந்து நின்றான் ஹனுமான். வந்து நின்று இவரை பார்த்து அற்புதமான வார்த்தை தெரிவித்தான். திருஷ்டா சீதா தெரிவித்தார். அமராட்டாழ்வார் தெரிவிக்கிறார், கண்டேன் சீதையை சொன்னான் ஹனுமான். இடத்துல விசாரித்தா நம்முடைய பூர்வர்கள் எப்படி இருக்கணும் வாக்கியம். சீதா திருஷ்டா, சீதையை கண்டேன் அப்படின்னு அல்லவா இருக்கணும். அதென்ன கண்டேன் சீதை? முதல்ல யாராவது பார்த்தேன்னு சொல்லுவாடா? யார பார்த்தேன்னு அல்லவா சொல்லணும். யாரையோ பார்த்தேன்னு சொல்லுவாடா? முதல்ல யாரையோ பார்த்தேன், இந்த சுவாமியை பார்த்தேன், நீங்க கோயில்ல இந்த சுவாமியை பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லுவான். நீங்க கோயில்ல பார்த்தேன் அந்த சுவாமியை அப்படின்னு யாராவது சொல்றாளோ? ஒருத்தரும் சொல்றது இல்லை. இருக்கும்போது இவன் என்னமோ திருஷ்டா கண்டேன் என்று முதல்ல சொல்றானே, எதுக்காக சொல்லுகிறான் என்றால் துதமா சமாதானம் தெரிவித்தார் நம்முடைய பூர்வர்கள். முதல்ல சீதையை அப்படின்னு சொல்லியிருந்தா ராமனுக்கு உயிர் போயிட்டு இருக்கு. ஏன்னா சீதையைன்னு சொன்னா, ஐயோ சீதை என்றானே, ஒருவேளை சீதையை காணலன்னு சொல்லிடுவானோ, சீதையை பார்க்கலன்னு சொல்லிடுவானோ என்கிற பயத்தினாலே சீதையைன்னு சொல்லி அந்த வாக்கியம் முடிக்கிறதுக்குள்ளேயே ராமனுக்கு உயிர் போயிடும். அதனால என்ன பண்ணான்னா, முதல்ல பார்த்தேன்றதை சொல்லிடுவோம். பார்த்தேன்னா யார பார்ப்பேன்? சீதை தானே பார்த்தோம். முதல்ல பார்த்தேன்னு சொல்லிட்டா பார்த்துட்டான் என்று ராமனுக்கு உயிர் வரும். பிற்பாடு சீதைன்னு சொல்லிக்கிறது என்று நினைத்தான் ஹனுமான். அதனால என்ன பண்ணான்? முதல்ல கண்டேன் என்று தெரிவித்தான், பிற்பாடு சீதைன்னு தெரிவித்தான். இப்படி தூது சுமந்து வந்து சீதையை பார்த்து வந்து சொன்னபடியாலே ராமனுடைய உயிரே தரிக்கும்படியாக செய்தான். மராட்டாழ்வார் கொண்டாடுகிறார். அருகொலி சொல்லின் செல்வன் விரிஞ்சனோ விடவனான். அருகொலி சொல்லின் செல்வன், சொல்லின் செல்வன். என்ன சொல், என்ன சொல், எவ்வளவு அழகா பேசக்கூடியவன். கண்டேன் சீதைன்னு சொன்னான். கண்டேன் முதல்ல பார்த்தேன்னு சொல்லி பிற்பாடு சீதைன்னு தெரிவிக்கிறானே, அதனாலே ராமனுடைய உயிரே இருக்கும்படியாக செய்தானே, என்ன அற்புதம் என்று கொண்டாடுகிறார் அவ்விடத்திலே. அப்படி கோவான ராமன் அவனுடைய திருமேனிக்கு எந்த ஆபத்தும் வராதபடியாக அவனுடைய உயிரை ரட்சித்தான். சீதா விராட்டியை பற்றி பேசி ரட்சித்தான் அவ்விடத்திலே. அதனாலே இவனை ரக்ஷகன், பெருமானை காப்பாற்றினவன் சொல்லணும். அது மட்டுமல்ல, பிற்பாடு யுத்த சமயத்திலே, யுத்தம் பண்ணக்கூடிய காலத்திலே எல்லாரும் அஸ்திரத்தாலே அடித்தப்பட்ட காலத்திலே எல்லாரும் மயங்கி கிடக்கிறார்கள். ராமன் தொடங்கி அத்தனை பேர் பிரம்மாஸ்திரத்தினாலே கட்டுண்ட காலத்திலே எல்லாரும் அப்படியே மயங்கி கிடக்காங்க, அடிச்சுட்டான் அஸ்திரத்தினாலே. அதனால கலக்கத்திலே மயக்கத்திலே இருந்தார்கள். அப்பொழுது ஜாம்பவான் அவர் ஒரு பெரிய விளக்கு எடுத்துட்டார். விளக்கு எடுத்துட்டு இப்படி பார்த்துட்டே வர ஜாம்பவானும் விபீஷணனும் புறப்பட்டு வருகிறார்கள். யார் இந்த அஸ்திரத்தினாலே அடிபடாமல் இன்னும் உயிர் பிழைத்து இருக்கிறார்கள், இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் இப்படி தேடிட்டே வர. தேடிட்டே வந்த காலத்திலே பார்த்துட்டே வந்தார். அவருக்கு யார் தேடின்னு இருக்காரு? ஹனுமான தேடினார். ஹனுமான் இருக்கானா? அவனுக்கு கலக்கம், ஜாம்பவானுக்கு கலக்கம். ஐயோ ஹனுமானுக்கு எந்த ஆபத்து ஏற்படக்கூடாது, ஹனுமானுக்கு எந்த ஆபத்து ஏற்படக்கூடாது. ஹனுமான தேடிட்டே வந்தார். எப்பொழுது ஹனுமானை பார்த்தாரோ அப்பதான் அவருக்கு உயிரே வந்து, ஆனா ஹனுமான் உயிரோட இருக்கானா? ராமலட்சுமணர்கள் அவ மயங்கி கிடக்கிறாளே அதை பார்க்கல, இவர்கள் மூச்சித்து கிடக்கிறாளே அவளுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ என்று நினைக்கவில்லை. ஹனுமான் உயிரோட இருக்கானா அது போரும். என்ன ஹனுமான் உயிரோட இருந்தா மத்த எல்லாரும் உயிரோட இருப்போம், மத்த எல்லாருக்கும் உயிர் வந்துடும். எல்லோருக்கும் உயிரை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம், எல்லோரையும் ரட்சிக்கக்கூடிய சாமர்த்தியம் ஹனுமானுக்கும். அல்ல இவன் உயிரோடு இருந்தால் மத்த எல்லோரும் கட்டாயம் உயிரோடு இருப்பார்கள் என்று ஜாம்பவான் சந்தோஷப்பட்டு விளக்க பார்த்து விளக்க எடுத்துட்டு வந்தவர் இப்பொழுது அனுமானை பார்த்தார். அப்பவே சந்தோஷம் ஏற்பட்டது. அப்பொழுதே எல்லோரும் பிழைத்தார்களாக நினைத்தார் ஜாம்பவான். யாரும் இனிமேல் பிழைப்பாளா மாட்டாளான்னு தோணல, அனுமான் இருக்கானா கட்டாயம் பிழைச்சிடுவோம் என்று நினைத்தார் அவ்விடத்திலே ஜாம்பவான். அப்படி ராமலட்சுமணர்களை பலகாலம் பிழைப்பித்து அவர்கள் உயிரை ரட்சித்த பெருமை திருவடிக்கு உண்டு ஸ்ரீ ராமாயணத்திலே. இவர்களையெல்லாம் ரட்சித்தது மட்டும் இல்லைன்னா, இவர்களுக்கெல்லாம் உயிராக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி அவளையே ரட்சித்தான் ஹனுமான். சீதா பிராட்டியே உயிரோடு இருந்தான்டா, அதற்கு காரணம் ஹனுமான் தெரிவிக்க வேண்டும். ஏன் என்றால் அசோகவனத்துக்கு போனான், சீதையை தேடிட்டு போனான். சீதையை தேடிக்கொண்டு சென்றவன் எல்லா இடத்துக்கும் போனான். சீதை முதல்ல லங்கையில எல்லா இடத்தையும் தேடி பார்த்தான், லங்கையில கிடைக்கல. கிடைக்காதபடியால பிற்பாடு அசோகவனம் தென்பட்டது. அசோகவனத்துக்கு போனான். போய் நேரா போய் சீதா பிராட்டி முன்னிலையில நிற்கக்கூடாது, என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் என்ற இடத்திலே சின்சுபா விருட்சம், இந்த விருட்சத்தின் மரத்தின் மேலே அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அமர்ந்து கொண்டு கீழே என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டே இருக்கான்.
இப்பொழுது சீதா பிராட்டி அவள் ராவணனுக்கு பலபடியாக உபதேசிக்கிறாள். ராவணன் வந்து சேர ஐய உபதேசங்களை எல்லாம் பண்றான் சீதா பிராட்டி. இந்த உபதேசத்தை எல்லாம் இவன் மேல உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். தெரிவிக்கிறாள் நம்முடைய பூர்வர்கள். என்ன அற்புதம்! இந்த உபதேசங்கள் எல்லாம் ராவணனுக்கு பலிக்காதது அனுமானுக்கு பலித்தது. தெரிவிக்கிறார். ராவணனுக்கு பலிக்கல, அனுமானுக்கு பலித்தது. அனுமான் மேல உட்காந்து இந்த உபதேசம் எல்லாம் நல்லா கேட்டான். கேட்ட பிற்பாடு இடத்துல சீதா பிராட்டி பார்த்தா ராட்சசர்கள்லாம் வந்தார்கள். ராவணன் போயிட்டான். கிளம்பின பிற்பாடு ராட்சசர்கள்லாம் பலபடியாக ஹிம்சித்தார்கள் சீதா பிராட்டி. ஹிம்சித்த பிற்பாடு சீதா பிராட்டி பார்த்தா, ஓ இப்படி ஹிம்சிக்கிறாளே இவா, இதுக்கு மேலே உயிரோடு இருக்க வேண்டாம். அவன் வரா மாதிரி தெரியல, எப்போ வருவானோ தெரியல. எவ்வளவு நேரம் நாமும் காத்து காத்து 9 மாசம் காத்திருந்தாயிற்று. வரா மாதிரி ஒரு சுவடே இல்லை. ஆனா இதுக்கு மேல உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை. நாம் உயிரை முடித்துக் கொள்ள வேண்டும். வேண்யுத்கிரகணம் பண்ணி கொள்ள வேண்டும். தலைமுடியாலேயே சுருக்கிட்டு கொண்டு உயிரை முடித்துக் கொள்வது. தலைமுடியாலேயே சுருக்கு போட்டுருவோம், கழுத்தை சுத்தி உயிரை விட்டு விடுவோம். தலைமுடியால சுருக்கிட சென்றான். பார்த்தான் அனுமான், என்னடாது சீதா பிராட்டி இப்படி ஒரு காரியத்தை செய்ய பார்க்கிறாள், இவளை இப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே, ரட்சிக்க வேண்டுமே, என்ன பண்ணுறது யோசித்தா. இவள் முன்னாடியும் போய் நிற்க முடியாது. திடீர்னு இவ்வளவு பெரிய குரங்கு போய் முன்னாடி நின்றா அதனாலேயே உயிர் போயிடும். அதிர்ச்சியிலேயே ஷாக்கிலேயே உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனாலே பார்த்தான், என்ன பண்றது, எப்படி இவளை ரட்சிப்பது என்று யோசித்தான். விடத்துல அனுமான் அதாவது பண்ண வேண்டும் யோசித்தான். யோசித்த காலத்துல திடீர்னு அவனுக்கு தோணித்து, தோறினவானே மரத்தின் மேலிருந்து எப்பொழுது இவள் மயிர் முடியாலே சுத்தி கொள்ள நினைத்தாளோ அப்பொழுது உடனே பாடத் தொடங்கினான். மரத்தின் மேலிருந்து ஆசி தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான் தொடக்கினான் ஹனுமான். ஆசி தசரதோ நாம, தசரதன் என்கிற பெயரிலே ஒரு ராஜா இருந்தான். ரதகுஞ்சர வாஜிமான் என்று பெரிய சதுரங்க சைன்யத்தோட கூடியிருந்தான். 60,000 வருடம் அயோத்தியிலே இருந்து கொண்டு லோகத்தை எல்லாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி வந்தார். அப்படி வந்தவனுக்கு 3 மனைவிகள் இருந்தார்கள். கௌசல்யை, சுமித்ரை, கைகேயி என்று 3 மனைவிகளோட கூடியிருந்தார். அப்படி இருந்தோம். அதில் 60,000 வருடம் பிள்ளை இல்லாமல் இருந்தான் தசரத மன்னவன். அப்பொழுது 60,000 வருடம் கழித்து பெரிய புத்திரகாமே தியாகம் பண்ணான். இந்த புத்திரகாமே தியாகத்திலே வந்த தேவன் அமிர்தத்தை கொடுக்க அந்த அமிர்தத்தை பானம் பண்ணபடியாலே கௌசல்யக்கு ராமனும், சுமித்ரைக்கு லக்ஷ்மண சத்ருக்னர்களும், கைகேயிக்கு பரதனும் வந்து பிறந்தார்கள். இந்த 4 பிள்ளைகளும் வளர்ந்து வந்தார்கள். வளர்ந்து வந்த காலத்திலே வந்து சேர்ந்தார் ஸ்ரீ விஸ்வாமித்ர முனிவர். யாக சம்ரட்சணம் செய்ய வேண்டும், அதற்கு ராமனையும் லக்ஷ்மணனையும் நீ அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டார் தசரத மன்னனிடத்திலே. தசரதன் முதலிலே மறுத்தார். பிற்பாடு 2 பேரையும் அனுப்பி வைத்தார் விஸ்வாமித்திரரோட. அழைத்துக் கொண்ட விஸ்வாமித்திரர் நேரா புறப்பட்டார். தாடகை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தார். தாடகையை கொல் என்று நியமிக்க ராமபிரானும் தாடகையை கொன்றார். அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு நேரா விஸ்வாமித்திரர் யாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு சென்று அவருடைய யாகத்தை சம்ரட்சணம் செய்தார். அவ்விடத்திலே வந்த மாரீச்சனை நீரிலே தோய்த்து தோய்த்து எடுத்தார். சுபாகுவை கொன்றார். மாமுனி வேள்விகா தவவிரதமாட்டி அடுதிரல் அயோத்தி எம்மரசி என்று கொண்டாடும்படியாக அவருடைய அபவிரத ஸ்தானத்தை செய்து தலை கட்டும்படியாக செய்தார். பிற்பாடு அவர் சொல் கேட்ட விடத்திலிருந்து புறப்பட்டு ராமனும் லக்ஷ்மணனும் மிதிலையை நோக்கி நடந்தார்கள். வழியிலே அகல்யை கல்லாக இருந்தால் அவளை பெண்ணாக்கினார். புறப்பட்டு நேரம் மிதிலைக்கு வந்து சேர்ந்தார். மிதிலையிலே விஸ்வாமித்ர முனிவர் ஜனகனை நியமிக்க ஜனகனும் வில்லை கொண்டு வந்து வைத்தார். இந்த வெள்ளை யார் நாணேற்றுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பெண் என்று அறிவித்திருந்தான் ஜனக மன்னவன். வந்தான். ராமனும் லக்ஷ்மணனும் வில்லை பார்த்தார்கள். விஸ்வாமித்திரர் ராமனே இந்த வில்லை பார் என்று தெரிவித்தார். ராமனும் இந்த வில்லை ஒரு கை பார்க்க வேண்டும் என்று நினைத்தார். வில்லை எடுத்தார், நாணேற்றினார். வில் முறிந்தது. வில்லிருத்து வெள்ளியல் தோல் தோய்ந்தாள் என்று வில்லை முறித்த வீரியத்திலே தொற்று போனால் சீதா பிராட்டி, உருகி போனால் இவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் ஜனக மன்னவன். சீதைக்கும் உமக்கும் கல்யாணம் தான் ஒரு காலத்திலே முடியாது, ஐயர் வர வேண்டும், தகப்பனார் வந்தால்தான் கல்யாணம் என்று தெரிவித்தான் ராமன். பிற்பாடு தகப்பனார் வசிஷ்டர் முதலிய எல்லோரும் ஒன்று சேர ராமனுக்கும் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் உருமிளைக்கும் பரதனுக்கும் மாண்டவைக்கும் சத்ருக்னருக்கும் சுதகீர்த்தியைக்கும் 4 பேருக்கும் ஆச்சரியமா கல்யாணம் நடந்தது. புறப்பட்டார்கள் 4 பேரும். அயோத்தியை நோக்கி நடக்க தொடங்கினார்கள். வழியிலே வந்து சேர்ந்தான் பரசுராமன். அந்த பரசுராமனுடைய கர்வத்தை போக்கினான். தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி என்று அவரிடத்திலிருந்து விஷ்ணு தனுஷை பெற்று கர்ப்பபங்கம் செய்தார். புறப்பட்டு நேர அயோத்திக்கு போய் சேர்ந்தார். பரதனும் சத்ருக்னனும் புறப்பட்டு மாமாவினுடைய வீட்டுக்கு சென்றார்கள். ராமன் அவன் சீதா பிராட்டியோட 12 வருஷ காலம் ஆனந்தமாக ரமித்தான். அவ்விடத்திலிருந்து புறப்பட்டான். பிற்பாடு 12 வருஷம் கழித்து தகப்பனார் தசரதன் ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று நினைத்தார். பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நாள் குறித்தாள். அப்பொழுதுதான் வந்து சேர்ந்தாள். கலக்கியமா மனத்தனலாய் கைகேசி வரம் வேண்டா என்று மந்தரையாலே துணியாலே கலக்கப்பட்ட மனதை உடையவளான கைகேயி 2 வரம் கேட்டாள். ஒரு வரத்தாலே ராமன் 14 ஆண்டு காட்டுக்கு போக வேண்டும். மற்றொரு வரத்தாலே பரதன் ராஜ்யத்தை ஆள வேண்டும்.
என்று கேட்டாள். தகப்பனார் தசரத மன்னவனும் அவளிடத்திலே இருந்த காதலினாலேயும் சத்தியத்தை மீற முடியாது என்கிறபடியாலேயும் அவருக்கு 2 வரம் கொடுத்தார். கூட்டார் ராமனை, குலக்குமரா காடுடைய போ என்று விட கொடுத்தார். ராமனும் புறப்பட்டார். சீதையும் லக்ஷ்மணனும் அவனோடே புறப்பட்டார்கள். இலக்கியன் தன்னுடன் அங்கு எய்கியது என்று 3 பேரும் சுமந்திரன் தேரை ஓட்ட புறப்பட்டு நேர ஸ்ரீபேரபுரத்துக்கு சென்றார்கள். குகனோடே தோழமை கொண்டான், சீரணிந்த தோழமை என்று இவனோடே சேர்ந்தார்கள். பிற்பாடு குகன் கடத்த கங்கையை கடந்தான். கடந்து நேர பரத்வாஜ முனிவரை சென்று சந்தித்து அவர் சொல் கேட்டு சித்திரகூட பர்வதத்துக்கு சென்று வால்மீகியை சந்தித்து சித்திரகூட பர்வதத்திலே வாசம் பண்ணி வந்தார். ராமனை பிரிந்த துக்கத்தினாலே தசரத மன்னவன் மாண்டு போனாய் அயோத்தியிலே. இந்த செய்தியை சொல்லி பரதனை அழைத்து வந்தார்கள் கேகய தேசத்திலிருந்து. பரதனும் வந்து சேர்ந்தான். தகப்பனார் போனார் என்பதை அறிந்தவன் அவருக்கு ஈமக்கடன்களை எல்லாம் செய்து ராமனை மீண்டும் அழைத்து வர வேண்டும் ராஜ்யத்துக்கு என்பதற்காக புறப்பட்டார். ராமனை தேடிக்கொண்டு காட்டிலே வந்தார். பரத்வாஜ முனிவரை சென்று சேவித்தார். குவனை பார்த்தார். அவ்விடத்திலிருந்து நேர சித்திரகூட பர்வதத்துக்கு போய் சேர்ந்தான். சேஷே புரஷாச்சாலாயாம் யாவன் மேத பிரசீததி என்று அப்படியே காலிலே விழுந்து கிடந்தான். ராமனும் அவனுக்கு தன்னுடைய பாதுகையை கொடுத்து, பாதுகமும் அரசுமீந்து சித்திரகூட திருந்தான் தன்னை என்று பாதுகையை கொடுத்து அனுப்பினான். கொண்டு வந்தான். பாதுகையை அயோத்தியின் அரியணையிலே அமர்த்தி அதற்கு பட்டாபிஷேகம் செய்து அதற்கு கீழே இருந்து நந்திக்கிராமே அகரோத்ராஜ்யம் ராமாகமன காட்சினா என்று கீழே இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணி வந்தான் பரதன். சித்திரகூடத்திலே இருந்த ராமபிரான் விடத்துல இருந்தா ஜனங்கள்லாம் வருவா, விடத்துல இருக்கக்கூடாதுன்னு அவ்விடத்திலிருந்து புறப்பட்டான். அடர்ந்த காடாகிற தண்டகாரண்யத்துக்குள்ளே புகுந்தான். அத்ரி மகர்ஷியை சந்தித்தார். அவ்விடத்திலே விராதனை கொன்றவன் அவ்விடத்திலிருந்து புறப்பட்ட அவ்விடத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லோரையும் சந்தித்துக் கொண்டு எல்லோரிடத்திலையும் பேசிக்கொண்டு பஞ்சவடிக்கு வந்து சேர்ந்தான். பஞ்சவடியில அற்புதமான பர்ணசாலை அதை கட்டிக்கொண்ட விடத்திலே வந்து இருந்த காலத்திலே வந்து சேர்ந்தாள் சூர்பனகை, ராமனுடைய தங்கை. ராமனிடத்திலே மிகுந்த காதலுற்றாள். வந்தாள். ராமனை தன்னை கல்யாணம் செய்து கொள்ளுமாறு நிர்பந்தித்தாள். எப்பொழுது ராமன் மறுத்தானோ அப்பொழுது அதற்கு காரணமான சீதையை விழுங்க வேண்டும் போனாள். வாளை எடுத்தான் லக்ஷ்மணன். கூறாந்த வாளால் கொடிமூக்கும் காதிரண்டும் ஈராவிடு தவிர்க்கு மூத்தோனை என்னுமா போல சூர்பனகையினுடைய மூக்கையும் காதையும் வெட்டினபடியாலே ரத்தம் கொட்ட கொட்ட ஓடினாள் ஜனஸ்தானத்துக்கு சூர்பனகை. தன்னுடைய அண்ணாவான கரதூஷணாதிகள் இடத்திலே போய் ராமனையும் லக்ஷ்மணனையும் கொல்ல வேண்டும், அவர்கள் என் மூக்கையும் காதையும் வெட்டினார்கள் தெரிவித்தபடியாலே அவர்களும் பார்த்தா புறப்பட்டா. வந்து சேர்ந்தார்கள் 14,000 ராட்சர்கள் ராமனை கொல்வதற்காக வந்து சேர்ந்தார்கள். ராமன் தனி ஒரு வீரனாக நின்றார். 14,000 ராட்சர்களையும் 1.5 முகூர்த்த காலத்திலே கொன்று குவித்தான். அதிலே தப்பினான் ஒருத்தன் அகம்பனன் என்பவன். புறமுதுகிட்டு ஓடினான். நேர ராவணனிடத்திலே போய் சேர்ந்தார். நடந்த விற்த்தாந்தங்களை எல்லாம் கூறினார். பிற்பாடு சூர்பனகை வந்து சேர்ந்தாள். நடந்ததையெல்லாம் சொன்னார். சொன்னபடியாலே ராவணனுக்கு சீதா விராட்டியினிடத்திலே ஆசை ஏற்பட்டது. பிரிக்க வேண்டும் சீதை என்று நினைத்தார். தன் மாமாவான மாரீச்சனை மாயமானாக அனுப்பினார். வந்து சேர்ந்தான் பொன்மான் வேடத்திலே மாரீச்சன். வந்த பொன்மான் விஷயத்திலே ஆசைப்பட்டாள் சீதை பிராட்டி. ஆசைப்பட்டபடியாலே ராமனும் அந்த பொன்மானை துரத்தி கொண்டு பின்னே நடந்தான். அவனை கொன்ற காலத்திலே அவன் ஹோ சீதே ஹோ லக்ஷ்மணோ என்று கத்திக்கொண்டு விழுந்தபடியாலே சீதை லக்ஷ்மணனையும் அனுப்ப வந்து சேர்ந்தான். ராவணன் சீதா பிராட்டியை தூக்கி கொண்டு சென்றபடியாலே ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை பிரிந்து துடித்தார்கள். ராமன் துடித்தான். பார்த்த பதார்த்தங்களை எல்லாம் கேட்டான். வானே கண்டாயோ, அறமே கண்டாயோ, வடுவே கண்டாயோ, மலையே கண்டாயோ என்று பார்த்த பதார்த்தங்களை எல்லாம் சீதையை பார்த்தாயா என்று கேட்டுக்கொண்டு கோதாவரி தாயின் இடத்திலே வந்து கேட்க அவளும் மௌனமாக இருந்த காலத்திலே செய்வதறியாமல் திகைத்து வந்து நின்றார். அப்பொழுது அவ்விடத்திலே விழுந்து கிடந்தார் ஜட்டாயு மகாராஜன் கழுகு. அவர் விழுந்து கிடந்தார். ராவணன் சீதையை அபகரித்து சென்ற காலத்திலே அவருடைய ரக்கையை வெட்ட அதனாலே கீழே ரத்த வெள்ளத்திலே கிடந்தார். அந்த ஜடாயு மகாராஜரை சந்தித்து அவரிடத்திலே பேசி அவருக்கு செய்ய வேண்டிய இமக்கடன்களை எல்லாம் செய்து அவரை பரமபதத்தேர அனுப்பினார். அவ்விடத்திலிருந்து வரப்பட்டார். ஜடாயு சொல் கேட்ட எம்பெருமான் நேர வந்தார். அவ்விடத்திலே இருந்தான் கபந்தன். அந்த கபந்தன் வாயிலே விழுந்தான். கபந்தன் சொல் கேட்டு கபந்தனை கொன்று கபந்தன் சொல் கேட்டு சபரியை சென்று சந்தித்தார். ஸ்ரீ சபரி கையாலே அமுது செய்தருளினார். பிற்பாடு அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு நேர சுக்ரீவன் இங்கே இருக்கிறான் என்று தேடிக்கொண்டு கிஷ்கிந்தைக்கு வந்து சேர்ந்தான். ரிஷ்யமூக பர்வதத்திலே இருக்கக்கூடிய சுக்ரீவனுடைய ஒரு சம்பந்தம் ஏற்பட்டது. சக்கியம் கொண்டார். அக்னி சாட்சிகமாக ஏகம் துக்கம் சுகம் ஜனவ் என்று 2 பேரும் கைகுலுக்கிறார்கள், தோல் சேர்த்தார்கள். 2 பேரும் புறப்பட்டார்கள். அந்த சுக்ரீவனுக்காக வாலியை கொன்றான் யுத்தத்திலே ராமன். சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை பெற்றுக் கொடுத்தான். 4 மாசம் மழை காலத்திலே நீ சுகமாக அனுபவிப்பாயாக. பிற்பாடு சீதையை தேடுவதற்கு குரங்களை எல்லா திசையிலையும் அனுப்புவாயாக என்று தெரிவித்தான் ராமன். 4 மாதம் மழை காலம் முடிந்தவாறே சுக்ரீவ மகாராஜனும்
எல்லா திசையிலேயும் குளங்களை அனுப்பினார்கள். அதிலே கிழக்கு திக்கிலே பல பேர், மேற்கிலே பல பேர், வடக்கிலே பல பேர் வந்தார்கள். அதிலே தெற்கு திசையிலே வந்த குளங்களுக்குள்ளே நானும் ஒருத்தன் தேவி தேவர் முன்னிலையிலே வந்து நிற்கிறேன் என்று சொல்லிக் கொண்டோம். மேலிருந்து குதித்தான விடத்திலே அந்த சின்சுமா விருட்சத்திலிருந்து குதித்தான். அத்தாள் சீதா பிராட்டி உருகி போனான். ஆச்சரியிலே லங்கையிலேயும் ராமாயணம் சொல்லுவாருண்டோ? அற்புதம், லங்கையில கூட யாரோ ராமாயணம் சொல்றாங்க, இவ்விடத்திலே யார் ராமாயணம் சொல்லக்கூடியவர்கள் என்று துடித்து போனாள். அவ்விடத்திலே சீதா பிராட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாள். அந்த ராமாயணத்தை கேட்டபடினால்தான் பிற்பாடு 1 மாத காலம் உயிரோடையே இருந்த முடிந்தது. பாடு 1 மாதம் உயிர் தரித்திருந்தாள்னா அதற்கு காரணம் அனுமான் சொன்ன ராமாயணத்தினுடைய வைபவம். அதை கேட்டபடியாலே உயிரை தரித்திருந்தாள் சீதா பிராட்டி. சீதா பிராட்டி உயிரோடு இருந்தாள்னா அதற்கு காரணமும் ஹனுமான் செய்த காரியம். சீதையையும் ரட்சித்த பெருமை ஹனுமானுக்கு உண்டு, ராமனையும் ரட்சித்த பெருமை ஹனுமானுக்கு உண்டு. இவர்களை எல்லாம் ரட்சித்தபடியாலே இன்றளவும் இவ்விடத்திலே இவர்கள் கோயிலுக்கு காவலாக, திருமாளிகைக்கு காவலாக இவர்களுடைய திருமேனியை ரட்சித்துக் கொண்டு அனுமான் நிற்கிறான். வாசலிலே கோயில் காப்போனாக நிற்கிறான் என்று சொல்ல தட்டில்லை. அவன் நிற்கிறான். அப்படிப்பட்ட ஹனுமானிடத்திலே அனுமதி பெற்று உள்ளே செல்லக்கூடிய அற்புதமான பாசுரம் தான் 16வது பாசுரம். இப்பாசுரத்தை அனுசந்தித்து அதனுடைய அர்த்தங்களை அனுபவிக்கலாம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரபரமாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிடப் பாடுவான் வாயால் முன்னம் மகத்தாதே அம்மா நீ நேச நிலைக்கதவம் நீக்கு. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் இடத்துல என்ன தெரிவிக்கிறாள்? நாயகனாய் நின்னா நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. நந்தகோபனுடைய கோயில் காப்பான் அனுமான் அவனை நாயகன் என்று அழைக்கிறான். அவனா நாயகன்? நாயகன்னா யார் நாயகன்? ராமன் அல்லவா நாயகன். நாயகன் முடிவேருலகுமாய் முழுவேருலகம் தன் நாயகம் புகவை துமிழ்ந்தமையாய் அமையல்லனுமா என்று சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் போலே எல்லா லோகத்துக்கும் நாயகனாக இருக்கக்கூடியவன்னா ராமனைத்தானே சொல்ல வேண்டும். இவர்களுக்கு கதாநாயகன் யார்? ராமன் தானே. ராமன் விஷயமா அல்லவா திருப்பாவை பாடுறான். இருக்கும்போது ராமன் நாயகன் என்று சொல்லாமல் கோயில் காப்பானை போய் நாயகன் சொல்றாளே, இது சேருமா, பொருந்துமா என்று கேட்டால் உண்மையிலேயே ராமனுக்குண்டான பெருமை அது சிறியது. கோயில் காப்போனுக்கு உண்டான பெருமை ராமனுக்கு கிடையாதுன்னு சொல்லணும். ஏன் என்றால் இந்த கோயில் காப்போன் தான் ராமனையே கொடுக்கிறான், ராமனையே சேர்த்து வைக்கக்கூடியவன் இந்த நாயகன். பெரிய ரத்னம் இருக்கு, விலை உயர்ந்த ரத்னம் இருக்கு. விலை உயர்ந்த ரத்னத்தை ஒருத்தன் கொடுக்குறான். கொடுத்தாலும் இந்த ரத்தத்தை வாங்கிக்கிறான் என்ற உடனே என்னடா இவ்வளவு விலை இருக்கும் கேட்கறான். கேட்டுப்பாரு, 4 பேர்கிட்ட கேட்டுப்பாரு சொல்றான். 4 பேர்கிட்ட கேட்டா இந்த ரத்தம் இதோட 1 கோடி மதிப்பு அப்படின்னு சொல்றான். சொன்னா 1 கோடி மதிப்புடைய ரத்னத்தை நம்முடைய நண்பன் நமக்கு கொடுத்துருக்கானே, எப்படிப்பட்ட உள்ளம், என்னுடைய ஹிருதயம் எப்படிப்பட்டதுன்னா சாதாரணமா எவ்வளவு உயர்ந்த மனிதன் அப்படின்னு ரத்தத்தினிடத்திலே இருக்கக்கூடிய பிரீத்தியை காட்டிலும் ரத்னத்தை கொடுத்தவன் இருக்கானே அவனிடத்துல பிரீத்தி அதிகமா இருக்கு. ரத்தத்தை கூட அவ்வளவு பிரீத்தி பண்றது இல்லை, அதை தூக்கி பீரோல வச்சுடுறான். பீரோல வச்சுட்டு ஆனால் ரத்தத்தை கொடுத்தானே, 1 கோடி மதிப்புடைய ரத்தத்தை கொடுத்தானே உடைய நண்பன் எவ்வளவு உயர்ந்தவன் அவனை கொண்டாடிட்டே இருக்கான். அதே போலத்தான் விலை உயர்ந்த ரத்னத்தை போல இருக்கக்கூடியவன் எம்பெருமான். மேலே சொல்ல போறா மணிவண்ணா என்று மேலே தெரிவிக்க இருக்கிறாள். மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான். இதே பாசுரத்தை சொல்ற மணிவண்ணனாக ரத்னத்தை போல இருக்கிறான் எம்பெருமான். இந்த விலை உயர்ந்த ரத்னத்தை கொடுத்தவன் யார் என்றால் இந்த கோயில் காப்போன். கோயில் காப்போன்றவன் யாருன்னா ஆச்சாரியனாக இருக்கிறான். இவன் தான் ஆச்சாரியன், அதனால்தான் நாயகன் கொண்டாடுறான். ஏன் அப்படின்னா ஆச்சாரிய கிருத்தியத்தை இவன் செய்கிறான். ஆச்சாரியன் என்ன பண்றான்? ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிறான். அதே போலத்தான் இந்த நடுவில் இருக்கிற கோயில் காப்போன். இவாள் வெளில நின்றுகா, இவாளை எம்பெருமானோட சேர்த்து வைக்கக்கூடிய சாமர்த்தியம் அது யார் இடத்துல இருக்குன்னா கோயில் காப்போன் இடத்துல இருக்கு. கோயில் காப்போன் தான் இவாளை உள்ள விடணும், அனுமதித்து எம்பெருமானோட சேரும்படியா பண்ணணும். கோயில் காப்போன் இல்லைன்னா எம்பெருமானை இவர்களாலே பார்க்க முடியாது. அதனாலே கோயில் காப்போன் காலிலே விழுகிறார்கள், அவனை நாயகன் கொண்டாடுறான். ராமனையே கொடுத்தவன் இவன் அல்லவன். இவன் அல்லவா ராமனை கொடுக்க போகிறான். நாளை இவனுடைய பிரபாவம் அதை அறிந்து நாயகன் என்ற ஆச்சாரியனை கொண்டாடுகிறாள். அதனால ஆச்சாரியன் தான் நாயகன். உண்மையிலேயே எம்பெருமான் அவன் நாயகன் என்று எம்பெருமானை கொடுக்கிறபடியாலே, எம்பெருமானையே நமக்கு கையிலங்கு நெல்லிக்கனியாக கொடுக்கிறபடியாலே எம் ஆச்சாரியன் தான் நாயகனாக இருக்கிறார் என்று ஆச்சாரியனுடைய வைபவம் இருக்கிறதே அதை கொண்டாடுகிறாள் என்றாள். அதனால்தான் சுவாமி ஆள வந்தார். என்ன பண்ணாருன்னா எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் புகுந்தவர்,
அவனுடைய குணங்களை எல்லாம் பேச வேண்டும் புகுந்தவர். முதல்ல என்ன தொடங்கினார் என்றால், நமோ சிந்தாத்புதா திருஷ்டஞான வைராக்கிய ராசின நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே தெரிவித்தார். மோசிந்தாத்புதா திட்ட முதல்ல வணங்குகிறேன். நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே நாதமுனிகளை நான் வணங்குகிறேன் என்று முதல்ல நாதமுனிகள் விஷயமா போயிட்டார். முதல்ல 4-5 ஸ்லோகம் பெருசா நாதமுனிகளுடைய விஷயங்கள் தான், நாதமுனிகளுடைய பிரபாவங்கள் தான், அதை பேசுகிறார். ஆள வந்தார். பேசி நாதமுனிகள் வைபவத்தை பேசி தொடங்கிறார். அளவந்தாருக்கு ஆச்சாரியன் நாதமுனிகள். அளவந்தார் நாதமுனிகளுடைய திருப்பேரனார். அவருடைய பிரபாவத்தை பேசி தொடங்கினார். கடைசியில முடிக்கக்கூடிய காலத்திலேயும் ஆச்சாரியனுடைய பிரபாவம் அதை பேசியே முடித்தார். பெருமானே ஆச்சாரியன் நாதமுனிகள் அவருக்காத்தான் நாதமுனி விலோக்கிய பிரசீதமப்திருத்தம சிந்தயித்வா அத்கிருத்திமத்த சரணாரவிந்த பிரேம பிரதர்ஷாமதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனி விலோக்கிய பிரசீதமப்திருத்தம சிந்தயித்வா. பிதாமகரான நாதமுனி அவரை பார்த்து நீ எனக்கு இந்த மோட்சத்தை கொடுக்க வேண்டும். கடைசியில சொல்லி முடித்தார். பெருமானே எனக்கு எதனால தெரியுமா மோட்சம் வேண்டும் என்றால், இவன் ஆள வந்தார். நல்ல ஞானாதிகரா இருக்கக்கூடியவன், நல்ல ஞான கர்மங்களோட நல்ல அனுஷ்டானத்தோட கூடியிருக்கக்கூடியவன், சரியான வழியில நடக்கக்கூடியவன். இதையெல்லாம் பார்த்து, அல்லது என்னிடத்துல மிகுந்த பக்தியோட கூடியவன், இதையெல்லாம் பார்த்து எனக்கு மோட்சம் கொடுக்காது. என்னை பார்த்து கொடுக்கிறான்னு சொன்னா அந்த மோட்சமே எனக்கு வேண்டாம். எப்படி தெரியுமா மோட்சம் கொடுக்கணும்? இவர் நாதமுனிகளுடைய பேரன் என்கிறபடியாலே எனக்கு மோட்சம் கொடுக்கும். நாதமுனிகளை ஈட்டு வரக்கூடிய பேர் இருக்கே அதுதான் வேண்டும், இல்லை என்றால் எனக்கு மோட்சமே வேண்டாம்னு தெரிவித்தார். அதனால எதை காட்டுகிறார் என்றால், ஆச்சாரியனாலேயே பேர் நமக்கு லாபம். பெருமானை பற்றுகிறோம் பெறுகிறோம் என்று சொன்னால் அது ஆச்சாரியனாலேயே பெரும்படியா இருக்கணும். ஆச்சாரியன் தான் நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆச்சாரிய வைபவத்தை பேசி தலை கட்டினார். ஸ்தோத்திர ரத்னத்திலே ஸ்ரீ ஆளவந்தார் அதே அர்த்தத்தை தான் அண்டாளி விடத்திலே காட்டி கொடுக்கிறாள். எம்பெருமானை கொடுக்கிறவன் யார்? ஆச்சாரியன் அல்லவா கொடுக்கிறான். அவனல்லவா எம்பெருமானோட சேர்த்து வைக்கிறான். அல்ல அவன் தான் நாயகன். எம்பெருமான் நாயகன் என்று இவன் தான் நாயகனா இருக்கான். நாளை இவன் காலிலே தான் விழ வேண்டும் என்று கொண்டோ இவன் காலிலே விழுகிறாள் ஆண்டாள். ஹனுமான் காலிலே விழுகிறாள். ஹனுமான் தான் எம்பெருமானையும் நம்மையும் சேர்த்து வைக்கிறான். இப்படி ஆச்சாரியனா இவன் இருக்கான்னு ஏன் சொல்லணும்? இவன் ஏன் ஆச்சாரியன் என்ற வாசல்ல இருக்கான் சேர்த்து வைக்கிறான் ஏன் சொல்லணும் என்றால், அக்காலத்திலேயும் இவன் தான் சேர்த்து வைத்தான். அக்காலத்திலே ராமாயணத்திலேயும் இவன் தான் ஆச்சாரிய கிருத்தியத்தை செய்தான். ஆச்சாரியன் செய்யக்கூடிய காரியத்தை பண்றான். ஆச்சாரியன்றவன் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவான எம்பெருமானையும் சேர்த்து வைக்கிறான். அதே போல இவனும் ஜீவாத்மாவான சீதா பிராட்டியையும் பரமாத்மாவான எம்பெருமானையும் சேர்த்து வைத்தான். சீதா பிராட்டி எதிர்கரையிலே லங்கையிலே இருந்தாள். ராமன் இவ்விடத்துல இருந்தான். 2 பேரையும் சேர்க்கணுமே. அதற்கு கடக கிருத்தியம் நடுவிலே தூது மொழிந்து அவ்விடத்துக்கு சென்று சீதா பிராட்டி இடத்திலே தூது சொல்லி திரும்பி வந்த பெருமை அது அனுமானத்துல அல்லவா இருந்தது. அவன் அல்லவா சென்றான். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக அரியற்காக வேகி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்கு கண்டயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். அற்புதமான பாசுரம். அஞ்சிலே ஒன்று பெற்றான். 5 பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடியது காற்று. இந்த காற்றுக்கு பிள்ளையாக வந்து பிறந்தவன் ஹனுமான். வாயுபுத்திரனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட வாயுபுத்திரனானவன் அஞ்சிலே ஒன்றை தாவி நேரா ராமனிடத்துல போனான். எல்லா திசையிலேயும் நான் செல்ல போகிறேன், எல்லா குரங்களும் போக போறது. பொழுது ராமனிடத்திலே அனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காக ஹனுமான் ராமனிடத்துல விசேஷமான பிரீதி. ஆனால் ராமனிடத்திலே அனுமதி பெறுவதற்காக வந்தான். சீதையை தேடுவதற்கு செல்ல போகிறேன், தேவரீர் அனுமதி கொடுக்க வேண்டும்ன்றதுக்காக வந்தான். அந்த காலத்திலே ராமன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய மோதிரத்தை கழட்டினான். ராமா என்று பெயர் பதித்த மோதிரம். அந்த மோதிரத்தை அனுமானுக்கு கொடுத்தான். மற்ற யாருக்கும் கொடுக்கல, அனுமானுக்கு மட்டும்தான் கொடுத்தான். ஏன் அப்படின்னா, ராமனுக்கு அப்பொழுதே தெரியும் இவன் தான் நான் கண்டு வருவன். சீதையை பார்த்து திரும்பி வரக்கூடிய சாமர்த்தியம் அனுமான் ஒருத்தனுக்கு தான் இருக்கு, மற்ற யாருக்கும் கிடையாது. இவன் தான் சேர்த்து வைக்கக்கூடிய சாமர்த்தியத்தோட கூடியவன். ஆச்சாரிய கிருத்தியத்தை செய்ய முடியும்னா ஒருத்தனால அது அனுமானால் தான் முடியும் என்று நினைத்தான். நினைத்தபடியாலே அந்த மோதிரத்தை இவனிடத்துல கொடுத்தான். கொடுத்ததோடு இல்லாமல் பல அடையாளங்களை எல்லாம் தெரிவிக்கிறான். சீதை இடத்துல இதை சொல்லு அதை சொல்லு என்று பலபடியான அடையாளங்களை எல்லாம் தெரிவிக்கிறான். தெரிவித்து சீதைக்கும் தனக்குமே தெரிந்த பல அடையாளங்கள் அதையெல்லாம் சொல்றான். சொல்லி அனுப்பினான். இந்த அடையாளங்களை எல்லாம் அறிந்த அனுமான் அவ்விடத்திலிருந்து புறப்பட்டான். எல்லா இடத்துலையும் சீதையை தேடினான். தெற்கு திசைக்கு வந்தா தெற்கு திசையில எல்லா இடத்துலையும் சீதையை தேடினான். எங்க போனான்னு தெரியல. இப்படி தேடின காலத்துல வந்து சேர்ந்தார் சம்பாதி, சட்டாயுனுடைய சகோதரரா இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் வந்து ராவணன் லங்கைக்குத்தான் கொண்டு சென்றான். சீதையை லங்கையில கொண்டு போய் வச்சிருக்கான்.
நாளை லங்கையிலே போய் நீங்கள் தேடுங்கள் என்று தெரிவிக்க, லங்கைக்கு யார் போவா என்று பெரிய இடத்திலே ஒரு குழப்பம் ஏற்பட்டது. யார் தாண்டி போறது லங்கைக்கு என்கிற சந்தேகம் ஏற்பட, அப்பொழுது அனுமான் அவன் என்னாலே போயிட்டு வர முடியும் என்று தெரிவித்தார். சாம்பவான் அவனும் நிறைய கொண்டாடினார். நாள முடியும் அனுமானே, நீதான் சக்தியோட கூடினவன், நீ சென்று வர முடியும் என்று தெரிவிக்க போனான். மகேந்திர பர்வதம், அற்புதமான மலை. இந்த மலையின் மேலே சென்றார். சென்று நன்னா விடத்துல நன்னா காலெல்லாம் நன்னா அப்படி உதச்சு பார்த்தான். மிருகங்கள்லாம் ஓடத் தொடங்கி நன்னா விடத்துல சித்தப்படுத்தி கொண்டான். சொன்ன சித்தப்படுத்தி கொண்டு பெரிய வடிவெடுத்துனான். பெரிய வடிவெடுத்திருந்து அவ்விடத்திலிருந்து தாவினான். அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக இருக்கக்கூடியது ஆகாசம். அந்த ஆகாச மார்க்கத்திலே தாவினான் இவ்விடத்திலிருந்து அனுமான். அஞ்சிலே ஒன்றாக இருக்கக்கூடியது நீர், சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை தாண்டினான் ஹனுமான். சமுத்திரம் இருந்தது. சமுத்திரத்தை தாண்டி நேரா 100 யோஜனை சமுத்திரத்தை தாண்டி சென்றான். அஞ்சிலே ஒன்றாக அரியற்காக ஏகி. அஞ்சிலே ஒன்று ஆறு. ஆறுன்னா வழி. எது வழியா இருந்ததுன்னா ஆகாசம் வழியாக இருந்தது. அஞ்சிலே ஒன்று ஆகாசம். இந்த ஆகாசத்தை வழியாக கொண்டோம். நேரா லங்கைக்கு போனார். அவ்விடத்தை ஒரு சிறிய வடிவை எடுத்துக்கொண்டார். சின்ன வடிவை எடுத்துக்கொண்டோம். யாருக்கும் கண்ணிலே பார்க்க முடியாத வடிவெடுத்துக் கொண்ட விடத்தை லங்கையில எல்லா இடத்திலையும் திரிந்து சீதை எங்கே இருக்கிறாள், சீதா பிராட்டி எங்கே இருக்கிறாள் என்று தேடினார். அவ்விடத்திலே அவர்கள் லங்கினி என்பவெல்லாம் முதல்ல தடுத்தா. இப்பாத அவ்விடத்திலே அவர்களை எல்லாம் தாண்டி உள்ளே உட்புகுந்து எல்லா இடத்திலையும் தேடி கடைசியிலே சீதையை கண்டார். ஆரியற்காக ஏகி என்ற ஆரியனான ராமபிரான், ஆரிய குலத்திலே பிறந்தவன், சூரிய குலத்திலே பிறந்தவனான ராமன், அவனுக்காக சென்றார். அவ்விடத்திலே சென்று சீதையை தேடி கண்டார். அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு. அஞ்சிலே ஒன்று, அது பூமியாக இருக்கக்கூடியது. அந்த பூமி பெற்ற சீதா பிராட்டி, பூமிக்கு பெண் பிள்ளையா அல்லவா வந்து பிறந்தாள், பூமியிலே அல்லவா கிடைத்தாள் சீதை. அப்படிப்பட்ட சீதையை கண்டான் ஹனுமான். கண்ட அவளிடத்திலே ராமாயணத்தை சொன்னான். பிற்பாடு அவளிடத்திலே பலபடியான வார்த்தைகள், எப்படி இருக்கா ராமனும் லக்ஷ்மணனும், எப்படி இருக்கா, இந்த குறையும் இல்லாமல் இருக்கா, இப்படி பலபடியான வார்த்தைகளை எல்லாம் பேசினான். பேசி கடைசியில அந்த மோதிரத்தை கொடுத்தான். திக்கு நிற புகழாளன் தீவேள்வி சென்னனாள் மிக்க பெரும் சபநடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஒக்குமாரடையாளம் மனுமானின் உச்சி மேல் வைத்துக் கொண்டு வந்தனளால் மலர்குழலால் சீதையுமே. பாசுரம் பாடுகிறார் பெரியாழ்வார் திருமொழியிலே பெரியாழ்வார். கடைசியில அந்த மோதிரத்தை கொடுத்தார். இத்தகையால் அடையாளம் இதவன் கை மோதிரமே பலபடியான சரித்திரங்களை எல்லாம் தெரிவித்து கடைசியில நான் ராமனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் இந்த மோதிரம். ராமனுடைய மோதிரத்தை கொடுத்தான் சீதா பிராட்டி நடத்திலே. பார்த்தாள், ஆனந்தப்பட்டாள். வில்லிருத்தான் மோதிரம். வில்லிருத்தான், வில்லை இருத்தபடியாலே வில்லிருத்தகைக்கு மோதிரம் போட்டார். மாமனார் போட்ட மோதிரம். மாமனார் ஜனகன் ஒரு வில்லை இருத்தாருப்பா, என்ன வீரம். நீங்க வில்லிருத்தபடியாலே அவர் ஒரு மோதிரம் போட்டார். அந்த மோதிரம்ன்றபடினாலே சீதைக்கு நன்னா தெரியும் அப்படிப்பட்ட மோதிரம். அந்த மோதிரத்தை பார்த்தாள் சீதா பிராட்டி. கண்டு என்ன பண்ணா, உட்குமார் அடையாளம் மனுமானின் உச்சிமே, பொருத்தமான அடையாளம் தான். அந்த மோதிரத்தை நன்னா தலைமையிலே வைத்துக் கொண்டாள். கண்களிலே ஒத்திக்கொண்டு தன்னுடைய சூடாமணி என்று சொல்லக்கூடிய ஆபரணம், அந்த ஆபரணத்தை அனுமானுக்கு அடையாளமாக கொடுத்தாள். இதை கொண்டு போய் கொடு, என்னை கண்டா என்பதற்கு இதை பெற்றுக் கொள்ளு. சூடாமணின்ற அடையாளத்தை கொடுத்தாள். மேலே காகாசுர விற்த்தாந்தம், அந்த விற்த்தாந்தத்தையும் தெரிவித்தாள் அனுமானுக்கு சீதா பிராட்டி. தெரிவித்தவாறு நான் பேசிட்டோம். சரி புறப்பட்டு செல்கிறேன். புறப்பட்டவன் சரி அப்படியே போக கூடாது, இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், ராவணனை பார்த்துட்டு போக வேண்டாமா, ராவணன் சொல்லுகிறாளே, எப்படிப்பட்டவன் பார்க்கணும்னு நினைத்தான். எப்படி போய் பார்க்கிறது? பார்த்தான். அசோகவனத்தை துவம்சம் செய்தான். அசோகவனத்துல எல்லா மரங்களையும் பிடித்து எரிந்தான். மரங்களை எல்லாம் பிடிங்கி வீசினான். அங்கும் இங்கோ ஓடி வந்தார்கள் ராட்சர்கள். அவர்களை எல்லாம் அடித்தான், உதைத்தான், எல்லாரையும் தள்ளினான். தள்ளின காலத்திலே பார்த்தார்கள் ராட்சர்கள்லாம், என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஒரு குரங்கு இந்த பாடுபடுத்துறது என்று செய்வதறியாமல் திக்குமுக்காடினார். அப்பொழுது அவ்விடத்துல வந்தான் இந்திரஜித். இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திரத்தை விட்டான். பிரம்மாஸ்திரத்தை விட்டவாறே பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டான் ஹனுமான். இதையே தெரிவித்திருந்தேன். வாயு அவரிடத்துல பிரம்மா மட்டும் சொல்லியிருந்தார், என் அஸ்திரத்துக்கு மட்டும் கொஞ்சம் மதிப்பு இருக்கு, அதனால அதுக்கு மட்டும் கட்டுப்பட வேண்டும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அதனால பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு அப்படியே மயங்கி விழுந்து கிடந்தான் ஹனுமான். வந்தார்கள் ராட்சர்கள்லாம் வந்து கடைசியில அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு மேலேயே நன்னா கயத்தை போட்டு கட்டி அவனை தூக்கினான். உடனே கயத்தை போட்டு கட்டின உடனே பிரம்மாஸ்திரம் அது நழுவிடுச்சு. சணற்கயிறு கண்ட பிரம்மாஸ்திரம் போலே. சனக்கயிறு பிரம்மாஸ்திரத்துக்கு அதுக்கு ரொம்ப ரோஷம் உண்டு. இது மேல வேற ஏதாவது அஸ்திரத்தை விட்டா அது நகர்ந்துடும். கயத்தை போட்டு கட்டின உடனே பிரம்மாஸ்திரம் அது நழுவிடுச்சு. இவன் எழுந்துட்டான். இருந்தாலும் பார்த்தான், சரி ராட்சரா எங்கேயோ தூக்கின்னு போறா, போட்டோம், அதுக்காகத்தானே வந்தோம்.
சரி போட்டோம் அப்படின்னு அப்படி மேல சுகமா உட்காந்துட்டு இருந்தா. ராஷா நேரா தூக்கின்னு போனா பெரிய ராட்சச வாகனம் இருக்கு கீழே ஃபுல்லா ராட்சச எல்லாரும் அப்படி தூக்கிட்டு இருக்கா. மேல பெரிய வாகனத்துல அப்படி சுகமா அப்படி கயத்தை கட்டின்னு அப்படி சுகமா படுத்துட்டு இருக்கான் அனுமா. நேரா தூக்கி கொண்டு போய் இடத்துல சபை, ராவண சபை, இந்த சபைக்கு நடுவிலே கொண்டு போய் நிறுத்தினார். சில காலத்திலே கேட்டான், அவனும் கேட்டான், யாரடா நீ வந்திருக்கிறாயே, யார் நீ அப்படின்னு கேட்டான். அடே ராவணா, ராமசாமி தூதன் நானடா சொன்னார். ராமசாமி தூதன் ராவணத்துல இருந்து வந்திருக்கிறேன், இடத்துல வந்திருக்கேன். பெரிய பாலையே ஆசிரமாக இட்டு அமர்ந்தான். அமர்ந்தபடியாலே பார்த்தான், ராவணனுக்கு ரொம்ப கோபம் வந்தது, இவனை கொல்ல வேண்டும் அப்படின்னு தெரிவித்தவாறு பார்த்தான். இல்ல இவனை கொல்லக்கூடாது, என்னதான் இருந்தாலும் தூதனை ஒரு காலத்திலேயும் கொல்லக்கூடாதுன்னு விபீஷணன் அவன் பலபடியா உபதேசித்தான். தூதனை கொல்லுவது என்பது தகாது, இதனால இவனை விட வேண்டும் என்று உபதேசிக்க பார்த்தான். அனுமானும் பார்த்தான், ராவணனும் பார்த்தான். சரி கொல்லல, இவனை அவமதித்தாவது அனுப்புகிறேன், இவனை அவமதிக்கும் வகையிலே இவனுடைய வாயிலே நெருப்பை வையுங்கள் அப்படின்னு தெரிவித்தான். வாலிலே நெருப்பை வைத்தார்கள், சிங்க விளக்கெரித்தார்கள், வால்ல நெருப்பு வச்சுட்டான். ஆனால் ஹனுமானுக்கு வால்ல இட்ட நெருப்பு சுடவே இல்லை. சீதா பிராட்டி அவளுடைய திருவுள்ளத்தாலே இவன் வாலில இட்ட நெருப்பு சுடவே இல்லை. இவனுக்கும் பார்த்தான், என்னடா அது ஆள் ஏதோ நெருப்பு வச்சிருக்கா, நல்லா சுகமா 4 ஐஸ் கட்டி போட்ட மாதிரி இருக்கு. சரி இந்த நெருப்பு சும்மா வீணா போடுதே, நெருப்பு வேஸ்டா போடுதே, இந்த நெருப்பை வச்சு ஏதாவது 4 காரியம் பண்ணும் அப்படின்னு நினைத்தான். புறப்பட்டான். அயலாரூரில் 5 ஒன்று வைத்தான். போனான், அந்த நெருப்பு எடுத்துட்டு போனா எல்லா இடத்துலயும் கொண்டு போய் வச்சுட்டான். நெருப்பை லங்கை முழுவதும் வைத்தான். லங்கை மொத்தம் பத்தி கொண்டு நெருப்பு பிடித்து எரிய தொடங்கித்த விடத்தில கொளுத்தினான். லங்கையே சாம்பலாக்கிட்டான். எல்லாத்தையும் அவ்விடத்திலே எரித்தான் தெரியணும் தான். ராவணனுக்கு தெரியணும் அனுமான்னா என்ன சாதாரணம் இல்லை என்று தெரிய வேண்டும், இவனுடைய பிரபாவம் தெரிய வேண்டும் அவனுக்கு. இன்னும் போகும்போது வேற சொல்லிட்டு போயிருக்கான், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, மத்த பிரத்யவர கச்சிது நாஸ்தி சுக்ரீவ சந்நிதம். அவன் இடத்துல சொன்னான், ராவணனே மத்த பிரத்யவர கச்சிது, என்னுடைய கூட்டம் சுக்ரீவனுடைய கூட்டத்திலே தேடி பார்த்தா என்னோட சிறிய குரங்கு ஒண்ணு கிடைக்கவே இல்லை. எவ்வளவு தேடினாலும் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதம், சுக்ரீவ கோட்டியில என்னை காட்டிலும் ஒரு சிறிய குரங்கே இல்லை. அதனால்தான் என்ன தூதா அனுப்பியிருக்கா, ஒன்னுத்துக்கும் உதவாதவன்னா அதனால்தான் என்ன தூதா அனுப்பியிருக்கா, பண்ணது ஏதோ தூது சுமந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன ஹனுமான். இப்ப ராவணனுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த குரங்கு, இருக்கிறதுலயே சிறியவனான இந்த குரங்கே அசோகவனத்தை ராசம் பண்ணி லங்கா முழுவதையும் எரிச்சுடுத்துண்டா. மொத்தம் 700 வெள்ளம் வானர வீரர்கள், அதுக்கு தலைவனான சுக்ரீவன் வந்தா நாம என்ன பாடுபடுவோம், என்ன ஆகுமோ, வேண்டாம் விபீஷணனோட சேர்ந்து நாமும் கைகுலுக்கின்னு போயிடலாம், சமுத்திரக்கரைக்கே போயிடலாம் என்று இவன் வர வேண்டும் ஹனுமானுக்கு அபிப்பிராயம். என்ன பண்ணான்னா, போனான் லங்கை முழுவதையும் எரித்தான். எரித்து விட்டு கடைசியில போனான், அந்த அக்னியை சமுத்திரத்திலே முக்கினான். வாழை சமுத்திரத்திலே முக்கிய அக்னியை அணைத்து நேரம் வந்து சேர்ந்தான். அவன் நம்மை அழித்து காப்பான். சில வந்தான், வந்து ராமனிடத்திலே தெரிவித்தான், திருஷ்டா சீதா என்று தெரிவித்து ராமனையே ரட்சித்தான், ராமனையே காக்கும்படியாக செய்தான். அப்படிப்பட்ட அனுமான் நம் எல்லோரையும் காக்க வேண்டும் என்று அற்புதமான தியான ஸ்லோகம் பார்க்கிறோம் அனுமானுக்கு. அப்படி தூது சுமந்து வந்தான், சீதையை பார்த்தான், திரும்பி வந்தான், சீதை எங்க இருக்கான்னு தெரிவித்து சீதையும் உயிரோடு இருக்கும்படியாக செய்து ராவனும் உயிரோடு இருக்கும்படியாக செய்து 2 பேரையும் சேர்த்து வைத்தான். ஆச்சாரிய கிருத்தியம் செய்தான். ஆச்சாரியன் எப்படி ஜீவாத்மாவை பரமாத்மாவோட சேர்த்து வைக்கிறானோ அதே போல ஹனுமானும் ராமனை சீதையோட சேர்த்து வைத்தார். அதனால தான் இவனை நாயகன்னு கொண்டாடுகிறான், ஆச்சாரியன்னு கொண்டாடுறான். அதனால அல்லவா ஹனுமானுக்கு அவ்வளவு ஏத்தம். எல்லா இடத்துலயும் ஹனுமானுக்கு எதனால அவ்வளவு பெருமை. பெரிய ராமநவமி உற்சவம்னு சொல்றான், 10 நாள் 11 நாள் உற்சவம் அப்படின்றா. 10 நாள் ராமனுக்கு நல்லா விசேஷமா இடத்துல நித்தியம் பெரிய பிரசாதங்கள் என்ன, அவனுக்கு அலங்காரங்கள் என்ன, எல்லாம் உற்சவம். வரார், பெரிய உற்சவமா பண்ணிரே, எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு கேட்கறேன். ஒரு நாளைக்கு 1 லட்சம் செலவாயிடுச்சு சுவாமி, 10 நாளைக்கு 10 லட்சம் செலவாயிடுது, பண்றது எல்லாம் விலைவாசி எல்லாம் ஏறிட்டே வருது, நிறைய செலவு, ஆனா நான் விசேஷமா பண்ணிவிட்டேன் அப்படின்னு. அப்படியா, சரி அப்படின்றார். அடுத்த நாள் 11வது நாள் இன்னும் அனும ஜெயந்தி, இன்னும் பெரிய அனுமானுக்கு பெரிய உற்சவம், அனுமான் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அனுமானுக்கு பெரிய, அவருக்கு பெரிய வடமாலை எல்லாம் சாத்தி அனுமானுக்கு விசேஷமா வாத்திய விசேஷங்கள் என்ன, அதோட பெரிய உற்சவம். அனுமானுக்கு பெரிய உற்சவம் பண்ணிரே, இவ்வளவு செலவு, 50,000 ரூபாய் செலவு இருக்குமா கேட்கறேன். 50,000? அனுமானுக்கு மட்டும் 10 லட்சம் செலவு, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 10 லட்சம் செலவு அப்படின்றார். என்னது 10 நாளைக்கே 10 லட்சம் தானே செலவு பண்ணீர், நீ ஒரே நாள் 10 லட்சம் செலவு பண்ணிட்டீரே கேட்கிறேன். ஆமா அனுமான்னா என்ன சும்மாவா, அனுமானுக்கு விசேஷமா பண்ண வேண்டாமா, நிறைய வடமாலை சாத்துறது என்ன, மேல நிறைய அவருக்கு பிரசாதங்கள் சமர்ப்பது என்ன, நிறைய செலவாயிடுது, 10 லட்சம் செலவாயிடுது அப்படின்றார். ஏன் அனுமானுக்கு என்ன அவ்வளவு வைபவம், ராவனுக்கு இல்லாத வைபவம் அனுமானுக்கு என்ன என்றால், இவனல்லவா ராமனையும் சீதையும் சேர்த்து வைத்தான். ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய வைபவம் எம்பெருமானுக்கு கூட கிடையாது. எம்பெருமானை கொடுக்கிறபடியாலே ஆச்சாரியனுக்கு அப்படிப்பட்ட வைபவம் என்பதை ராமாயணமே காட்டுகிறது.
அதான் எவ்வளவு இடத்துல அனுமானுடைய சன்னதியை சேவிக்கிறோம். ராமன் இல்லாத இடத்துல கூட அனுமானுடைய சன்னதியை சேவிக்கிறோம். சில இடத்துல அனுமான் எழுந்தருள் இருக்கிறான். ஏன்? அவனுக்கு என்ன வைபவம் தான். ராமனையும் சீதையும் சேர்த்து வைத்தபடியாலே வந்த வைபவம். அதனால்தான் கொண்டாடுகிறார்கள். எல்லா இடத்தையும் கொண்டாடுறான். அதனால்தான் பெருமானே என்ன பண்ணான்னா, ஐயோ ஆச்சாரியனுக்கு இவ்வளவு பெருமை இருக்கா, இப்ப நாமும் ஆச்சாரியன் ஆயிடும் போல அப்படின்னு. அதனால்தான் அடுத்த அவதாரத்திலே தான் கீதையே உபதேசித்தான். கீதாச்சாரியனாக அர்ஜுனனுக்கு கீதையை சொன்னதுக்கே காரணம் என்னன்னா, ஹனுமான் ஆச்சாரிய கிருத்தியம் பண்ணா நிறைய பேர் சேவிக்கிறான், நாமும் ஆச்சாரியனா இருந்தா ஒருவேளை சேவிப்பாளோ அப்படின்ற நப்பாசையில உபதேசம் பண்ணான். அப்படியே அவனை யாரும் சேவிக்கலன்றது வேற விஷயம். அப்படியே அனுமானம் மட்டும்தான் சேவிச்சா, கண்ணன் காலில் யாரும் போய் விடலன்றது அது அடுத்த விஷயம். இருந்தாலும் ஆச்சாரியனா இருந்தால்தான் பிரபாவம் உண்டு நினைத்தார்கள். அதனாலே ஆச்சாரியனுக்கு உண்டான வைபவம் அதை காட்ட பிறந்ததுதான் ஸ்ரீ ராமாயணமே. சகல சாஸ்திரார்த்தங்களையும் காட்டுகிறதுன்னா இதுவும் வேதார்த்தமாக இருக்கக்கூடியது. ஆனா ஆச்சாரிய வைபவத்தை காட்டுகிறது ஸ்ரீ ராமாயணம். அதை சொல்ல பிறந்தவளாக யாரே கோதை நாயகன் கொண்டாடுகிறார். ஆச்சாரிய கிருத்தியம் செய்தவன் அக்காலத்தில எப்படி சீதையும் ராமனையும் சேர்த்து வைத்தீரோ அதே போல இப்பொழுது எங்களையும் ராமனையும் சேர்த்து வைக்க வேண்டும். நாங்கள் ஜீவாத்மாவா இருக்கோம், எங்களையும் ராமனையும் தேவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். நாயகனாய் நின்றா நந்தகோபனுடைய கோயில், நந்தகோபனுடைய கோயிலை காக்கக்கூடியவனே என்று அழைக்கிறார். நந்தகோபனுடைய கோயில்ரா, நந்தகோபன்னா யார்? கிருஷ்ணாவதார நந்தகோபன் நினைச்சு கூடாது. நந்தகோபன்னா தசரத மன்னவன். முதல் நாளே தெரிஞ்சுட்டேன். ஏன் அவன் நந்தகோபன் தெரியணும்னா முதல் நாள் உபன்யாசத்தை ஒரு தடவை கேட்டு பார்த்துக்கிட்டு அவன் தான் நந்தகோபனா இருந்தான், லோகத்தை ரட்சிக்கக்கூடியவனா இருந்தான். அப்படிப்பட்ட நந்தகோபனுடைய கோயில்னு சொல்றான். அவனுடைய கோயிலா இந்த திருமாளிகை? நந்தகோபன் தசரதன் திருமாளிகா, ராமன் திருமாளிகை இல்லையா என்று கேட்டால் ராமனோடது அல்ல, தசரதனுடையதுன்னு சொன்னால்தான் ராமனுக்கு உகப்பு. ராமனுக்கு எது இருந்தாலும் தசரதனை இட்டு சொல்லணும். அவன் பேரையே சொன்னாலும் சக்கரவர்த்தி திருமகன் தசரதனை இட்டு சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உகப்பு. தசரதனுக்கு கீழே இருப்பதிலேதான் ராமனுக்கு ஆனந்தமே தவிர தசரதனுக்கு மேலே இருப்பதிலே ராமனுக்கு ஒரு காலத்திலே ஆனந்தம் இருப்பதே கிடையாது. அதுக்காகத்தானே வந்து பிறந்தான். பரமபதத்திலிருந்து இந்த லோகத்திலே வந்து பிறப்பதே எதுக்காக அப்படின்னா இவர்களுக்கு கீழே இருக்க வேண்டும், யாருக்காவது பரதந்திரப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் வந்து பிறந்தான். பரமபதத்திலே அப்படிதான் இருக்கான். பரமபதத்திலேயும் எப்படி இருக்கான்டா, நித்தியசூரிகளுக்கு கீழே இருக்கிறான். நித்தியசூரிகள் சொல்றதெல்லாம் கேட்கணும், கேட்டு அவளுக்கு கீழே இருக்கான். பரமபதம் யார் பேர்ல இருக்கு? ஆழ்வார்கள் தெரிவித்தா வானவர் நாடு சொல்லிட்டா. வானவர் நாடுன்னு பரமபதத்துக்கு பேர். பரமபதத்தோட பட்டா யார் பேர்ல இருக்குன்னா நித்தியசூரிகள் பேர்ல இருக்கு. நாளைக்கு நித்தியசூரிகள் எல்லாம் சேர்ந்து பெருமானே இங்க உட்கார்ந்துன்னா நிறைய இடம் போடுது, இந்த பிளாட் போட்டு விற்கலான் இருக்கோம், நீ கொஞ்சம் கிளம்பி வெளில போ அப்படின்னு சொன்னா பெருமாள் வெளில வந்துடும். அவருக்கு அங்க ஒண்ணும் கிடையாது. பரமதம் ஓ அப்படியா உங்க தேசமா அப்படின்னு கிளம்பி வெளில வர வேண்டியதான். நித்தியசூரிகள் அப்படி சொல்ல மாட்டா, அதனால பெருமாள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க அவ்வளவுதானே தவிர பரமபதம்ன்றது நித்தியசூரிகள் பேர்ல தான் இருக்கு. அவளினுடைய நாடு, அவர்கள் தான் குடிகுட வானவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுடையதான் பரமபதம். என் பேருக்கு அவ்விடத்துல உட்கார்ந்து கொண்டு அவர்கள் கீழே இருந்து அவர்களுக்கு இளவரசாக இருந்து அவ்விடத்திலே பரமத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. வானிளவரசு வைகுந்த குட்டன் தெரிவிக்கிறார், பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். வானிளவரசு என்று பரமதத்துக்கு இளவரசாக யுவராஜாவாக இருக்கிறான் ராமன். அப்படிப்பட்டவன் எம்பெருமான் யுவராஜாவா இருக்கான். அப்படிப்பட்டவன் தான் இங்க வந்து பிறகுறான். அது போராது, அவ சொல்றது கேட்கறது போராது, இன்னும் பல பேர் கீழே இருக்கணும் என்று தகப்பனாராக தசரதனை தேர்ந்தெடுத்து கொண்டோ பிதரம் ரோஷயாமாச ததா தசரதம் ரூபம் என்று தசரதனை தகப்பனாரா தேர்ந்தெடுத்து வந்து பிறந்தான். வந்து பிறந்தவன் இவருக்கு பிள்ளை என்று சொல்லுவதையே மிகவும் பெரிதாக நினைக்கிறான். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். இது இவனே தெரிவித்த வார்த்தை. ஆத்மானம் மானுஷம் மன்யே, நான் எதை பெரிதாக நினைக்கிறேன், பகுமன்யே எது எனக்கு ரொம்ப பெருசுன்னா தசரதனுடைய பிள்ளைன்னு சொல்றது இருக்கே அதுதான் எனக்கு ரொம்ப பெருசு, அதைத்தான் நான் பெரிதாக நினைக்கிறேன்னு ராமனே தெரிவிக்கிறான். ஆனா இவனுக்கு என்ன ஆசைன்னா யாருக்காவது பாரதந்திரப்பட்டு இருக்கணும்னு ஆசை. ஏன் அப்படின்னா எம்பெருமான் இயற்கையிலேயே சுதந்திரனா இருக்கான், இயற்கையிலேயே சுவாதந்திரியத்தோட கூடியிருக்கான். அதனால யாருக்காவது கீழே இருக்கணும், அடிபணிந்து இருக்கணும், பரதந்திரப்பட்டு இருக்கணும்னு ராமனுக்கு ஆசை, எம்பெருமானுக்கு ஆசை. நாமெல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா இயற்கையிலேயே பரதந்திரப்பட்டவர்களா இருக்கும், எம்பெருமானுக்கு அடிமையா இருக்கும். நமக்கு என்ன ஆசைன்னா நாம் சுதந்திரனா இருக்கணும், தலைவனா இருக்கணும், யாருக்குள்ளே இருக்கக்கூடாது. நான் எப்பொழுதும் பரதந்திரப்பட்டு தானே இருக்கும். எப்பவும் யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டே இருக்கா. இயற்கையிலே சுவாபாவிகமா ஆத்மஸ்வரூபத்துக்கு சேர எம்பெருமானுக்கு பரதந்திரப்பட்டு இருக்கும். அதை விட்டுடுவோம், அதுதான் யாருக்கும் தெரியறதே இல்லை. நம்ம எம்பெருமானுக்கு அடிமைன்னே தெரியறது இல்லை. தெரியாமல் இருக்கக்கூடிய காலத்துல பிறந்தால் குழந்தையா இருக்கும் போது அப்பா அம்மா தகப்பனார் தான் ஏதாவது சொல்லிட்டே இருக்கா, அவளுக்கு அடிமைப்பட்டு இருக்கும். கொஞ்சம் வளர்ந்தாச்சு, நீனா ஸ்கூலுக்கு போனா வாத்தியார் அவர் இதை பண்ணு அதை பண்ணுன்னு அவர் ஏதாவது சொல்லிட்டே இருக்க. அங்கேருந்து கிளம்பி காலேஜுக்கு போனா காலேஜ்ல ப்ரொஃபசர் இது பண்ணு அது பண்ணு, அங்கேருந்து கிளம்பி ஆபீஸ் போனா பாஸ் தலைமையில உட்காந்து எத்தையாவது சொல்லிட்டே இருக்கும்.
இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கா. அங்கே இது கிளம்பி ஆத்துக்கு வந்தா பொண்டாட்டி அவள் இதை பண்ணலையே அதை பண்ணலையே அப்படின்னு அவள் நியமிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு கீழே இருக்கா. அங்கிருந்து புறப்பட்டு ஆச்சு கொஞ்சம் வயசாயிடுது அப்படின்னா பிள்ளைகள் வர அவ நியமிக்கிறா, இதை பண்ணும் அதை பண்ணும். யாருக்காவது ஒருத்தருக்கு பரதந்திரப்பட்டே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. அதனால இந்த லோகத்துல இருக்கிறவளுக்கு என்ன, நாம் சுதந்திரனா இருக்கணும், தலைவனா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஆனால் எம்பெருமான் ஸ்வதஹா சுதந்திரனாக இருக்கிறான், இயற்கையிலேயே சுதந்திரனா இருக்கான். அதனால அவனுக்கு என்னன்னா யாருக்காவது பரதந்திரப்பட்டு இருக்கணும், யாருக்காவது அடிமையா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. யார் யாருக்கு எது எது இல்லையோ அதுலதான் ஆசை இருக்கு. வேடிக்கை ஒரு கதை தெரிவிப்பது, ஒரு ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் அவர் நல்லா பாடம் எல்லாம் நடத்திட்டு இருந்தார். அன்னைக்கு இடத்துல அண்ணா எப்படி இருக்க வேண்டும், எதிக்ஸ் மாரல் எஜுகேஷன், நான் எப்படி நடந்துக்கணும் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்லாம் நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் வாத்தியார். சொல்லி கொடுத்துட்டு இருந்துட்டு கடைசியில ஒரு பையன் இடத்துல போனார். பையனை எழுப்பினார். பா நான் ஒரு கேள்வி கேட்கறேன் பதில் சொல். ஒருவேளை உன் முன்னிலையிலே பெருமாள் திடீர்னு வந்து நிக்கிறாருன்னு வச்சுக்கோ, திடீர்னு பெருமாள் தோணினார்னா அவரிடத்திலே நீ என்ன கேட்பாய், என்ன வேணும்னு கேட்பாய். கேட்டார் வாத்தியார். கேட்ட உடனே என்ன வாத்தியார் இது என்ன கேள்வி, நிறைய கார் வேணும், பெரிய பங்களா வேணும், நிறைய பணம் வேணும், எப்பவும் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டே இருக்கணும், அதுக்கு மேல வேற காரியமே பண்ணக்கூடாது, அவ்வளவு பணம் இருக்கணும், நல்லா சுகமா இருக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னவாறு வாத்தியார் சொன்னாரு, இல்லப்பா அப்படிலாம் கேட்க கூடாது, ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடும், அதெல்லாம் கேட்காது. என்ன தெரியுமா கேட்கணும், பெருமாள் வந்து நின்றார்னா எனக்கு நல்ல ஞானத்தை கொடு, எனக்கு நல்ல அறிவை கொடு, நான் அறிவை வச்சு நல்லா படிக்கணும், நான் படிக்கிறதுக்கு சேர நான் அறிவு இருக்கணும், எது தகுந்தது எது தகாதது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல அறிவு இருக்கணும், அந்த அறிவை கொடுன்னு பெருமாளத்துல கேட்கணும், அதுதான் முக்கியம், ஞானம்தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார் வாத்தியார். உடனே பையன் சொன்னான், யார் யாருக்கு எது எது இல்லையோ அதுதானே கேட்பா. ஒரே வார்த்தையில சொல்லிட்டான், யார் யாருக்கு எது எது இல்லையோ அதுதானே கேட்பா. எனக்கு ஐஸ்வர்யம் இல்லை ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கிறேன், உமக்கு அறிவில்லை நீ அறிவு வேணும்னு கேட்கிறேன், அவ்வளவுதானே சொல்லிட்டான். வாத்தியாருக்கு அறிவு இல்லைன்றதுல நல்ல அறிவு இருந்தது அந்த பையனுக்கு, அதுல நல்ல ஞானம் இருந்தது. அறிவு இல்லைன்னு சொல்லிவிட்டான். யாருக்கு எது இல்லையோ அதுலதான் அதைத்தான் கேட்பா. அதே போல எம்பெருமானுக்கு எது இல்லை, பாரதந்திரியப்பட்டு இல்லை, பரதந்திரப்பட்டு இல்லை, அதனால பாரதந்திரியம் தேட்டமாக இருக்க தசரதனுக்கு பிள்ளையா வந்து பிறந்தார். அதனால தசரதனுக்கு கீழே அவனை இட்டு சொன்னால்தான் இவனுக்கு எல்லாமே உகப்பு. கோயில்னாலும் மாளிகைனாலும் தசரதனை இட்டு சொல்லணும், அப்பதான் உகப்பு. எங்க இருந்து தெரிகிறதுன்னா இவனே காட்டுகிறான். சீதைக்கு அங்கிருந்து லங்கையில இருந்து புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு புஷ்ப விமானத்துல வரா, கீழே இருக்கிற இடத்தெல்லாம் காட்டிட்டே வரக்கூடிய காலத்து கடைசியில அயோத்தியா வந்தது. அயோத்தியா வந்த காலத்திலே சீதைக்கு காட்டுகிறான். ஏஷாசா திருஷ்யதே சீதே ராஜதானி பிதுர்மமா, சீதா விராட்டியே பார், கீழே பார், கீழே இருக்கக்கூடியது எது தெரியுமா, ராஜதானி பிதுர்மமா, இந்த கீழே இருக்கக்கூடிய ராஜதானியானது என்னுடைய தகப்பனாருடையது, தகப்பனாருடைய ராஜ்யத்தை பார் சொல்றோம். தகப்பனார் போய் 14 வருஷம் ஆச்சு, 14 வருஷம் முன்னாடியே போயிட்டார். இப்ப இது யாருடைய ராஜதானினா ராமனுடைய ராஜதானி, இவனுடைய அரசு இவனுடைய ராஜ்யம் தான் இது, என்னுடைய ராஜ்யத்தை பார்ன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணான், ராஜதானி பிதுர்மமா, தகப்பனார் ராஜ்யத்தை பார் சொல்றான். நான் சரி ஏதோ சீதையா இருக்கவே கூட உட்கார்ந்துட்டு இருந்தான், இல்லைன்னா அந்த புஷ்ப விமானத்தை கிளப்பின்னு அங்கேயே வேற எங்கேயாவது கிளம்பி போயிருப்பா. அப்பவே நேரத்தெல்லாம் கல்யாணம் நடக்குது, கல்யாணம் நடந்தா கல்யாண சத்திரத்துல கல்யாணம் பண்றா. பொதுவா சுபகாரியங்கள் அதெல்லாம் கிரகத்துலதான் பண்ணணும். சுபகாரியத்தை கிரகத்திலே செய்ய வேண்டும், அசுபகாரியத்தை வெளியில சத்திரம் முதலிய இடத்திலே எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரமானது விதிக்கிறது. அந்த காலம்லாம் மாறி போயாச்சு சுபகாரியத்துல. ஏன்னா சுபகாரியத்திலே சொல்லக்கூடிய மந்திரங்கள் அவ்விடத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லா சுபத்தை விளைவிக்கும்படியாகும். அண்ணா நிறைய தனதானியங்கள் எல்லாம் வளர வேண்டும், அவ்விடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு சுபம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மந்திரங்கள், அந்த மந்திரங்களை கொண்டது சுபகாரியங்கள். அதனால அதை கிரகத்துல வச்சு பண்ணணும். பண்ணா கிரகத்துல இருக்கிறவாளுக்கு நல்லா சுபம் ஏற்படும், நிறைய தனதானியங்கள்லாம் ஏற்படும். அதை இவ என்ன பண்றா, சத்திரத்துல வச்சு சொல்லி சத்திரத்துல இருக்கானே சத்திரம் பாத்துக்கிறவன் அவனுக்கு நிறைய பணம் கொட்டிகிட்டே இருக்கு. அந்த சத்திரம் கல்யாண சத்திரத்தோட ஓனர் அவனுக்கு பணம் கொட்டிகிட்டே இருக்கு. சத்திரத்துல வச்சு கல்யாணம் பண்ண, கல்யாணம் பண்ணா கூட பரவாயில்ல. கல்யாணம் பண்ண பிற்பாடு தினம் கிரகப்பிரவேசம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. கிரகப்பிரவேசம்ன்றது எங்க பண்ணணும் அப்படின்னா உண்மையிலேயே இவருடைய கிரகத்திலே பண்ணணும். பெண்ணானவள் கணவனுடைய கிரகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாள், கணவனுடைய கிரகத்துக்குள்ளே புகுகிறபடியாலே அங்கிருந்து புறப்பட்டு இவருடைய கிரகத்துக்கு வந்து இவருடைய கிரகத்துக்குள்ளே நுழைய வேண்டும். அதற்குத்தான் கிரகப்பிரவேசம்னு பேர். ஆனா இப்ப என்ன பண்றா அப்படின்னா கிரகப்பிரவேசத்தையும் சத்திரத்திலேயே பண்ணி விடுறான். சத்திரத்திலேயே மூலையில ஒரு ரூம், அந்த ரூம்ல போயிட்டு அவ்விடத்திலேயே கிரகப்பிரவேசம், ஆத்து வரைக்கும் யார் போடுது அப்படின்றதுக்காக சத்திரத்திலேயே மூலையில ஒரு ரூம், அந்த ரூம்லயே கிரகப்பிரவேசம் பண்ணிடுறான். ஏன் அந்த ரூம்லயே கிரகப்பிரவேசம் பண்றா அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வேளை இவ கிரகத்துக்கு கூட்டின்னு போறான்னு வச்சுக்கிறது, கிரகத்துக்கு கூட்டின்னு போய் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் அப்படின்னு ஆத்துக்கு கூட்டின்னு போனா ஆத்துக்குள்ள நுழையும் போதே முதல்ல ஆத்துக்காரி முதுகு அப்படி சொறிவா, பெருசா வீடு இருக்கே, பட்டா யார் பேர்ல இருக்கு, யாரோடது வீடு அப்படின்னு கேட்பேன்.
இவர் எல்லாம் எங்க அப்பா பேர்ல தாண்டி இருக்கு, அவரோட வீடு தான் இது, அவ அப்பா பேர்ல தான் இருக்கு. அப்பா பேர்ல இருக்கா, சரி அப்பாவோட நீர் மட்டும் இருந்துன்றோம் இந்த வீட்டுல. நான் அப்புறம் அப்பா பேர்ல இருந்து எப்ப உன் பேருக்கு மாறடுதோ அப்ப பண்ணிக்கலாம் கிரகப்பிரவேசத்தை அப்படின்னு அவன் கிளம்பி போயிடுவான். அதனாலதான் என்ன பண்ண அப்படின்னா, எதுக்கு இந்த சண்டை? கிரகப்பிரவேசம் போது ஆத்துக்கு கூட்டின்னு போய் பாத்தியார் முன்னாடி சண்டை போட்டு வீடு யார் பேர்ல இருக்குன்னு மாத்தி அப்பவே ரெஜிஸ்டர் கூட்டு கழுத்து போட்டு எதுக்கு இதெல்லாம்? ஆளே சத்திரத்திலே வச்சு கிரகப்பிரவேசத்தையும் முடிச்சிடும். முடிச்சுட்டா என்ன ஆகும்? யார் வீடுன்ற கேள்வியே வராது இல்லையோ. ரூம் இது உம்ம ரூமா அப்படின்னு கேட்க முடியுமா? சத்திரக்காரனோட ரூம் தான் எப்படியும், அதனால ஒண்ணும் கேட்க முடியாது. அதனால எதுக்கு இந்த கஷ்டம்னா சத்திரத்திலே வச்சு முடிச்சுடுறோம் அப்படின்றதுக்காகத்தான் சத்திரத்திலே வச்சு கிரகப்பிரவேசத்தை முடிச்சுடுறான் என்று வெடிக்க தெரிவிப்பது உண்டு. அதை போல இல்லாமல் சீதா பிராட்டி இவன் பிதுர்மமா ராஜதானி தகப்பனாருடையது சொல்லவும் அதை ஆனந்தமாக கேட்டிருந்தாள்னு சீதையை கொண்டாடுகிறார்கள். அப்படி சொன்னாத்தான் ராமனுக்கு இஷ்டம். என்னதான் 14 வருஷம் கழித்திருந்தாலும் இது ராப்பனாருடைய ராஜ்யம்னு சொல்ல வேண்டும். அவருக்கு கீழே இருக்கணும்னு ஆசை, இவனுக்கு ராஜாவா இருக்கணும்னு ஆசையே இல்லை. யுவராஜம் அமன்யதா என்று அவருக்கு யுவராஜாவாக இருந்து கீழே தசரதனுக்கு கீழே இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டும் ஆசை. அந்த ஆசை நிறைவேறலை என்றா வருத்தப்பட்டு கொண்டிருந்தான் சக்கரவர்த்தி திருமகன். இவனுக்கு ராஜாவா இருக்கணும்னு ஆசை இல்லை, ராஜ்யம் தன்னுடையதா இருக்கணும்னு ஆசை இல்லை, தகப்பனாருடையதா இருக்கணும்னு ஆசை. அதனாலே அவனுடைய மனோரதத்தை அறிந்து நந்தகோபனுடைய கோயில் தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, நந்தகோபனுடைய கோயிலை காக்கக்கூடியவனே, கொடி தோன்னும் தோரண வாசல் காப்பானே. இந்த வாசல் எப்படி இருக்கு? நிறைய கொடிகள் எல்லாம் சூழப்பட்டிருக்கிறது, நிறைய கொடியெல்லாம் வச்சிருக்காங்க. எதுக்கா? தூரத்திலே வரக்கூடியவர்கள் அறிந்து கொள், தூரத்திலே வருகிறவர்கள் அறிய வேண்டும். அவர்கள் எது ராமனுடைய மாளிகை இல்ல தூரத்துல பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும். தூரத்திலே பார்த்த உடனே கொடிகள்லாம் வச்சிருக்கா, அதனாலே இது ராமனுடைய மாளிகை தான் என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் நிம்மதியா வரணும். கலக்கம் ஏற்படக்கூடாது. அக்காலத்திலே கலங்கி வந்தான் பரதாழ்வன், தேடிட்டு வரான். அவனை தேடிக்கொண்டு சித்திரகூட பருவத்துல இருக்காருன்னு பரத்வாஜர் சொல்லிட்டார். அவன் எங்க இருக்கான்னு தேடிட்டு வரான். தேடி தேடி பார்த்தால் பெரிய காடு, காட்டுல எங்க தேடினாலும் கிடைக்கல. அவன் எங்க இருக்கானோ தெரியலையே, எங்க போனான்னு தெரியலையே, எங்க போய் தேடுறதுன்னு தெரியலையே, மிகுந்த வருத்தத்தோட தேடிக்கொண்டு வருகிறான். தேடிக்கொண்டு வந்தால் அப்பொழுது ஒரு மரத்தை பார்த்தான். மரத்தை பார்த்தால் அவ்விடத்துல ஒரு வஸ்திரம் கட்டி இருந்தது, சின்ன துணியானது கட்டி இருந்தது. வரிசையா மரத்துல அங்கங்கே வஸ்திரங்கள் கட்டப்பட்டு இருந்தது. இதுக்கா அப்படின்னா லக்ஷ்மணன் அவன் சில வஸ்திரங்களை அங்கங்க மரத்துல கட்டி வச்சிருந்தான். நான் பாதை தெரியணும், இங்கிருந்து கோதாவரி நதிக்கு சென்று வர வேண்டும், கோதாவரி நதிக்கு சென்று வரக்கூடிய பாதை அது தெரிய வேண்டும் அப்படின்றதுக்காக ஆங்காங்கே வஸ்திரங்களை கட்டி வைத்திருந்தான் லக்ஷ்மணன். அந்த வஸ்திரத்தை பார்த்தானோ இல்லையோ அப்பதான் உயிர் வந்தது பரதனுக்கு. ராமனை எழுந்துட்டோமோ, காட்டுல தேடி கண்டுபிடிக்க முடியாமல் எங்க போனான்னே தெரியாமல் போயிடுவோம்னு நினைச்சிட்டு இருந்தோமே, வஸ்திரத்தை பார்த்துட்டோம். இந்த வஸ்திரத்தை பின்தொடர்ந்து போனால் ராமன் இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிடும், நாளை ராமனை கண்டுகொண்டோம் என்று அதை பார்த்து தரித்தான் ஸ்ரீ பரதாழ்வன். அதை போலே வருகிறவர்கள், தேடிக்கொண்டு வருகிறவர்கள் பார்த்து தரிக்க வேண்டும்ன்றதுக்காக பெரிய கொடி கட்டின்னு இருக்கான். கொடி தோன்னும் தோரணவாசல், பெரிய கொடி. தூரத்துல இருந்து பார்த்தாலே எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தவர்கள் தரிக்க வேண்டும். ஏன்னா இது எப்படி இருக்குன்னா, தண்ணீர் வந்தால இப்போலே ரொம்ப தாகத்தோட வர பெரிய பாலைவனம், ரொம்ப தாகம், உயிரே போயிடும் போல இருக்கு. அப்படி தாகத்துல தூரத்துல இருந்து பார்த்தா தூரத்துல பெரிய தண்ணீர் பந்தல் தண்ணியை வச்சு நடுவுல ஒரு பந்தல் போட்டு அது மேல பெரிய ஒரு கொடி கட்டிருப்பான். தூரத்துல இருந்தே தெரியற மாதிரி ஒரு கொடி. ஏன்னா தூரத்துல இருந்து அந்த கொடியை பார்த்த உடனே தூரத்துல எங்கேயோ கொடி தெரியறது, தீர்த்தம் இருக்கு, எப்படியாவது உயிரை பிடிச்சிட்டு அங்க வரைக்கும் போயிட்டு என்ன கஷ்டப்பட்டு உயிரை பிடிச்சிட்டு வருவான். இல்ல கொடி கட்டலன்னா தீர்த்தம் எங்க இருக்குன்னே தெரியல, நான் இதுக்கு மேல நடக்க முடியல அப்படின்னு விட்டு பிராணம் போயிடும். அதை போல எம்பெருமான் தண்ணீராக இருக்கிறான், தீர்த்தமாக இருக்கிறான். வந்தா யசபவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிமகிருதம் என்று பிரம்மம்னு சொல்லக்கூடியவன் எம்பெருமான் அற்புதமான தடாகமா இருக்கான். தகர்தன் பெற்ற மரகதம் மணித்தடம் சுவாமி நம்மாழ்வார் கொண்டாடுகிறார். இப்படிப்பட்ட தடாகமா இருக்கான். அதனாலே இந்த சம்சாரமாகிற பாலைவனத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள், சம்சாரம் மறுகாந்தாரத்திலே இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு நீராக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். இவன் எங்க இருக்கான்றது தூரத்துல இருந்து பார்த்தாலே தெரியும். இந்த கொடியை பார்த்து இவர்கள் உயிர் தரித்து இருக்க வேண்டும். அதற்காக கொடிகள் எல்லாம் கட்டி வச்சுட்டு இருந்தான். கொடி தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், வாசல் காக்கக்கூடியவனே நீர் மணிக்கதவத்தை திறக்க வேண்டும். புதமான கதவை, அவ்வளவு அழகா இருக்கு. மணிக்கதவத்தை யாராலையும் திறக்கவே முடியாது போல இருக்கு, அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியது. இந்த கதவை திறக்க வேண்டும். ஆயர் சிறுமியரோமு, ஆயர் சிறுமிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் அப்படிப்பட்ட எங்களுக்கு திறக்க வேண்டும். கேட்டான் கோயில் காப்புன்னு கேட்டான். ஹனுமான் கேட்டான், நான் வந்து நின்றுட்டு திடீர்னு தரன்னு சொல்றேன், தரன்னு சொன்னா திறக்க முடியுமா? தோரண வாசல் காப்போன். அவனும் கேட்டான்,
நான் வந்து நிக்கிறேன், வந்து நின்றுட்டு திடீர்னு தரேன்னு சொல்றே, திறக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். கேட்டவாறு அப்பொழுது ஆண்டாள் தெரிவித்தாள், இல்ல இல்ல, வந்து நின்னால் திறக்க முடியாது, எங்களை தடுக்கிறாய், எதுக்காக தடுக்கிறேன், எங்களை எல்லாம் பார், பெருமானத்துல பரிவோட அல்லவா வந்திருக்கிறோம், மங்களாசாசனம் செய்ய வேண்டும் அல்லவா வந்திருக்கிறோம், இப்படி இருக்கும்போது எங்களை உள்ள விட வேண்டாமா அப்படின்னு கேட்டேன். அப்படி எல்லாம் திடீர்னு நடுராத்திரில வந்தா உள்ள விட முடியாது, இது எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா, திடீர்னு வந்துட்டு உள்ள விடுன்றே, எப்படி விட முடியும் கேட்டான். அப்பொழுது அந்த காவலன் கேட்டான், வாயில் காப்போன் கேட்டான். கேட்டவாறு அப்பொழுது ஆண்டாள் தெரிவித்தாள், இல்ல இல்ல, இப்படி நீ பேசலாமா, நாங்கள் எவ்விடத்துக்கு வந்தோம்னா துவாபர யுகத்துக்கு வந்தோமா, கலியுகத்துக்கு தோல் திண்டியாக இருக்கக்கூடிய யுகம், அதர்மமே நடக்கக்கூடிய யுகம், அப்படிப்பட்ட துவாபர யுகத்துக்கா வந்தோம், கிருத்த யுகத்துக்கு தோல் தீண்டியாக தர்மம் நடக்கக்கூடிய திரேதாயுகம், அப்படிப்பட்ட திரேதாயுகத்திலே அல்லவா வந்தோம், ராமன் இருக்கக்கூடிய திரேதாயுகத்திலே வந்திருக்கிறோம், திரேதாயுகத்திலே வந்து உன்னை பார்க்க வேண்டும், இந்த ராமன் இருக்கக்கூடிய இடத்திலே வந்து ராமனை சேவிக்க வேண்டும் வந்திருக்கோம். வந்திருக்கக்கூடிய இந்த தேசம் எப்படி இருக்குன்னா திரு அயோத்தியா இருக்கிறது, ஆய்ப்பாடியை போலவா, திருவாய்ப்பாடியை போல காவல் இருந்திருக்கக்கூடிய தேசமா, அவ்விடத்துக்கு வந்தோமா, கிடையாது. அயோத்தி என்று சொல்லக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னா கட்டும் காவலுமாக இருக்கக்கூடிய தேசம், யாராலையும் உள்ள வரவே முடியாது, எதிரிகளால நுழையவே முடியாது, அப்படிப்பட்ட தேசம் அயோத்தியா என்றாலே எதிரிகளால யாராலையும் ஜெயிக்க முடியாத தேசம், அப்படிப்பட்ட தேசத்துக்கு வந்திருக்கிறோம். இவ்விடத்துல இருக்கக்கூடிய ராஜா எப்படி இருக்கான் அப்படின்னா பலசாலியா இருக்கிறான், சம்பராந்தகன், சம்பரன்ற அசுரனை கொன்றவனா இருக்கான், அப்படிப்பட்டவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். அயோத்தி திருவாய்ப்பாடிக்கு வந்தோமா, நந்தகோபரை போலவா இங்க இருக்கக்கூடிய ராஜா, நந்தகோபரை போல சாதுனு நந்தகோபர், இன்னும் பரம சாதுவாக ஒன்னும் யுத்தம் எல்லாம் பண்ண தெரியும் அப்படியே அமைதியா இருக்கக்கூடிய நந்தகோபர், அவர் இருக்கிற இடத்துக்கு வந்தோமா, வீரனான தசரதன் இருக்கக்கூடிய இடத்துக்கு அல்லவா வந்தோம், அப்புறம் ஏன் இவ்வளவு பயப்படுறேன், ஏதோ குழந்தைகள் சாதா இடைப்பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தோமா, ஆண் புலிகள் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அல்லவா வந்திருக்கிறோம், 4 ஆண் புலிகள் இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஏதோ காட்டிலே ஒரு வழியிலே போய் இன்னொரு வழியிலே வரக்கூடியவர்கள், ஒரு நாள் ஒவ்வொரு வழியில போயிட்டு வரக்கூடியவா, என்ன ஆபத்து வருமோன்னு பயப்பட வேண்டிய பிள்ளைகள், கிருஷ்ணன் முதலிய பிள்ளைகள், கிருஷ்ணன் பலராமன்னா ஒரு நாள் ஒவ்வொரு வழியில போயிட்டு வருவா, அதனால என்ன ஆகுமோன்னு பயப்படும், அப்படிப்பட்ட பயப்பட வேண்டிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய தேசத்துக்காக வந்தோம். ஒரே வழியில போய் ஒரே வழியில வந்து எப்பொழுதும் சரியான காரியத்தையே செய்து போறக்கூடிய ராமன், அவன் இருக்கக்கூடிய தேசத்துல எல்லாம் வந்திருக்கிறோம், இங்க எதுக்காக இவ்வளவு பயப்படுற, என்ன பயம் உனக்கு, எதனாலே கலங்குகிறாய், நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களை உள்ளே அனுமதிக்க கூடாதா, இதற்கெல்லாம் மேலே சிகரம் வைத்தா போலே என்ன இருக்கிறது, இந்த தேசத்துல எல்லாரும் ராமரத்ன பக்தியோட அல்லவா இருக்கா, திருவாய்ப்பாடின்னு சொன்னார், எழும் பூண்டெல்லாம் அசுர பூண்டாயிலே இருப்பது, இது எழக்கூடிய பூண்டு எல்லாம் அசுராலா இருக்கா, இவ்விடத்திலே இந்த தேசத்தை மிதித்தபடினாலேயே எல்லாருக்கும் ராமன் பக்தி வந்துடுறது, கற்பாரி ராமபிரான எல்லால் மத்தும் கற்பரோ பிற்பா முதலா புல்லெரும்பாதி முன்னின்னியே நற்பாலயோத்தியில் வாழும் சராசர புத்தமும் நற்பாலு குய்த்த நன்னான் முகனார் பெற்ற நாட்டுளே, எல்லா பிற்பா முதலா புல் தொடங்கி எல்லா சராசர பதார்த்தங்களும் ராமனிடத்திலே பக்தியோட கூடியிருக்கிறது, அப்படிப்பட்ட தேசத்திலே வந்த நாங்கள் விபரீதமான எண்ணத்தோட வர முடியுமா, வேற எண்ணத்தோட வர முடியுமா, இந்த தேசத்தை மிதித்த உடனேயே பரமபதத்தை போலே ராமபக்தி எங்களுக்கு வந்துடாதா, அப்படி இருக்கும்போது எங்களை போய் நீ சந்தேகிக்கிறாயே, உள்ளே வர விட வேண்டாமா, பார்த்தாயா வந்திருக்கா, பார்த்தாயா அவர்களுடைய தாபச வேதத்தை பார்த்தாயா, தபஸ்விகளான வசிட்டர் விஸ்வாமித்திரர் முதலானோர் வந்திருக்கா, உள்ள விட வேண்டாமா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே கோயில் காப்போன் தெரிவித்தார், இப்படி எல்லாம் விட முடியாதுன்னா, தாபச வேஷத்துல அல்லவா வந்தான் ராவணன், சீதையை கவர்ந்து செல்ல வந்தவன் எப்படி வந்தான், சன்னியாசி வேஷம் அல்லவா போட்டுன்னு வந்தான், போட்டுன்னு வந்து கடைசியில தூக்கிட்டு போயிட்டாரு, இப்படி இருக்கும்போது நீங்களும் வேடமிட்டு கொண்டு ராட்சசர்கள் வந்திருந்தீங்கன்னா எப்படி தெரியும், அதனாலே உள்ள விட முடியாது தெரிவித்தார். சொன்னா பெண்களை பாருபா, எப்படி வந்திருக்கோம், 1000 சிறுமியரோ என்று பெண்களும் நடுவுல சேர்ந்திருக்கோமே, அபலங்களாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள், ஆண்டாள் என்ன சபரி என்ன பொழுவாரும் வந்திருக்கோமே, எங்களை உள்ள விடக்கூடாதா கேட்டார். எல்லாரும் ஸ்திரீ பிராயராக இருக்கக்கூடியவர்கள், ஸ்திரீயை போலே இருக்கக்கூடியவர்கள், ராமனிடத்திலே காதலுட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்திருக்கிறோம், ராமன் முன்னிலையிலே எல்லாருமே பெண்ணு சொல்லணும், ராமன் வடிவழகிலே பெண்ணை போல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்திருக்கிறோம், இப்படிப்பட்ட எங்களை உள்ள விட வேண்டாமா கேட்டாள். நான் பெண்ணு நினைச்செல்லாம் உள்ள விட முடியாது, வந்தாள் சூர்பனகை பெண் ஒருத்தி தான் வந்தா, சீதையே கொல்லணும்னு நினைக்கலையா, போது பெண் பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்தா உள்ள விட முடியுமா, அதெல்லாம் உள்ள விட முடியாது இது தெரிவித்தார். தெரிவித்தவாறு இவர்கள் தெரிவித்தார்கள், இல்ல இல்ல 1000 சிறுமியரோ முப்பு, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், 1000 சிறுமியர்கள், இந்த லோகத்திலே சிறுமிகளாக இருக்கக்கூடியவர்கள், சிறுமிகள்னா என்ன, சஸ்வாதந்திரியம் இல்லாதவர்கள், எங்களுக்குன்னு சுவாதந்திரியம் கிடையாது, எம்பெருமானே தஞ்சம் என்று அனன்யார்கைகளா இருக்கக்கூடியவர்கள், அவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட நாங்கள் வந்திருக்கிறோமே, உள்ளே விட முடியாதா என்று ஆண்டாள் கேட்டாள். கேட்டாலும் அந்த வாயில் காப்போனுக்கு சந்தேகம் போவே இல்லை, இருந்தாலும் அந்த காரியம் என்னன்னு சொல்லுங்கோ,
விடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். நீ சொல்லிட்டே இருந்தான். யார் அந்த வாயில் காப்போன்? ஒருத்தன் ஹனுமான் இருக்கான், இன்னொரு பக்கத்துல இன்னொரு வாயில் காப்போன் இருக்கான். அவன் சந்தேகத்தோட கேள்வி கேட்டுட்டே இருக்கான் அடுத்தடுத்து. யார் அந்த வாயில் காப்போன்? அவனுடைய பிரபாவம் என்ன? தூயோமாய் வந்தோன்றாலே என்ன பரிசுத்தியோட வந்தா? இத்தியாதியான விஷயங்களை தொடர்ந்து நாளை தினம் இந்த கோஷ்டியில் அனுபவிக்க பிராப்தம். மேற்கொண்டு அம்பரமே தண்ணீரே என்கிற பாசுரத்தையும் அனுபவிக்க பிராப்தம் என்று தெரிவித்து இன்றைய உபன்யாசத்தை நிறுத்துகிறேன். பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்படார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதா எரிகுராய் அம்பரமூடல் தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற்கடலடி செல்வா பலதேவா பியும் நீ முறங்கேன் ஓர் எம்பாவாய். அண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். திருவாடிப்பூரத்து சகத்துதித்த ஆழ்வாழியே, திருப்பாவம் பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே, பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னாட ஆழ்வாழியே, ஒரு 143 ஐத்த ஆழ்வாழியே, எரங்கற்கேகன் நிபுகந்தளித்த ஆழ்வாழியே, வருவாரும் திருமல்லி வளராடி வாழியே, அன்புது மனகர் கோதை மலர்ப்பதங்கள் வாழியே.